நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. உமக்கு நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. உமக்கு நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. உமக்கு நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெய, கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெய, காருண்ய தேவனின் ரத்தம் ஜெய, கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெய, காருண்ய தேவனின் ரத்தம் ஜெய. ரத்தம் ஜெய, ரத்தம் ஜெய, கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெய, காருண்ய தேவனின் ரத்தம் ஜெய, கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெய, காருண்ய தேவனின் ரத்தம் ஜெய. ஒரு முறை கூட ரத்தம் ஜெய, ரத்தம் ஜெய, கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெய, காருண்ய தேவனின் ரத்தம் ஜெய, கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெய, காருண்ய தேவனின் ரத்தம் ஜெய, கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெய, காருண்ய தேவனின் ரத்தம் ஜெய. நல்ல கரங்களை தட்டி வார்த்தைகளை உணர்ந்து பாடுங்க. இந்த நாள் நமக்கு கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு புதிய சிருஷ்டியாய் மாற்றுவதற்கு கர்த்தர் கொடுத்த ஒரு நல்ல ஒரு மகிமையான ஒரு நாள். எதிரியை தூரத்திடும் ரத்தம் ஜெய, என்னாலும் சுகம் தரும் ரத்தம் ஜெய. பாடுங்க. ரத்தம் ஜெய, என்னாலும் சுகம் தரும் ரத்தம் ஜெய, அதிகாரம் தந்திடும் ரத்தம் ஜெய, அதிகாரம் தந்திடும் ரத்தம் ஜெய, அதிசயம் செய்திடும் ரத்தம் ஜெய. கைதட்டி அதிசயம் செய்திடும் ரத்தம் ஜெய, ரத்தம் ஜெய, ஆஹா ரத்தம் ஜெய, ஓஹோ ரத்தம் ஜெய, கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெய, காருண்ய தேவனின் 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 ரத்தம் ஜெய, கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெய. நல்ல கரங்களை தட்டி பாவங்களை போக்கிடும் ரத்தம் ஜெய, பரிசுத்தமாக்கிடும் ரத்தம் ஜெய, சாபங்கள் நீக்கிடும் ரத்தம் ஜெய, சமாதானம் தந்திடும் ரத்தம் ஜெய. பாவங்கள் போக்கிடும் ரத்தம் ஜெய, பரிசுத்தமாக்கிடும் ரத்தம் ஜெய. ஆமென், ஆமென், ஆமென். சாபங்கள் நீக்கிடும் ரத்தம் ஜெய. Yes Lord. சமாதானம் தந்திடும் ரத்தம் ஜெய, சமாதானம் தந்திடும் ரத்தம் ஜெய, சமாதானம்
வந்திடும் ரத்தம் ஜெய ரத்தம் ஜெயம் ஓஹோ ஆஹா இயேசுவின் ரத்தம் ஜெய தேவனின் ரத்தம் ஜெய கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெய கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெய காருண்ய தேவனின் ரத்தம் ஜெய ஹல்லேலூயா ஹல்லேலூயா சிலுவை சுமந்தோராய் சீஷனாகுவோம் சிலுவை சுமந்தோராய் சீஷனாகுவோம் சிந்தை வாழ்வீரில் தாழ்மை கைப்போம் நிந்தை சுமப்பீனும் சந்தோஷம் கொள்வோம் சிந்தை வாழ்வீரில் தாழ்மை கைப்போம் நிந்தை சுமப்பீனும் சந்தோஷம் கொள்வோம் இயேசு தாங்குவார் அவரே சுமப்பார் ஒரு போதும் கைவிடவே மாட்டார் இயேசு தாங்குவார் அவரே சுமப்பார் ஒரு போதும் கைவிடவே மாட்டார் ஹல்லேலூயா 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 கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள்ளே வருவதாக. ஆண்டவராகிய இயேசு அவர் செய்து முடித்து விட்டார். ஆனால் நமக்கென்று ஒரு பெரிய பணியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அவருக்காக நாம் வாழ வேண்டும். அவருடைய நாமத்தின் மகிமைக்காக கிறிஸ்துவின் சிந்தை உடையவர்களாக சொந்த பந்தங்கள் சொல்ல கொள்ளலாம் சொந்த பந்தங்கள் சொல்ல கொள்ளலாம் மாற்றோ சதி செய்து மதிப்பை கெடுக்கலாம் மாற்றோ சதி செய்து மதிப்பை கெடுக்கலாம் அவருக்காகவே அனைத்தும் இருந்தாலும் அதை மகிமை என்று நீடுவே அவருக்காகவே அனைத்தும் இழந்தாலும் அதை மகிமை என்று நீடுவே ஹல்லேலூயா 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 இயேசு தாங்குவார் அவரே சுமப்பார் ஒரு போதும் கைவிடவே ஒரு நாள் நம்மை கைவிட மாட்டார் இயேசு தாங்குவார் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஆண்டவருக்காக வாழுகிற பிள்ளைகளை கைவிட மாட்டார் ஹல்லேலூயா ஹல்லேலூயா பாடுங்க தம்பி ஹல்லேலூயா 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 உரமகதர ஏகே துரம ஹல்லேலூயா 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 வாழ்வும் இயேசுவே சாவும் லாபமே வாழ்வும் இயேசுவே சாவும் லாபமே அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டுமே அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டுமே கிருபை தருகிறார் விருதாவாகிறேன் அதை நித்த காத்துக் கொள்வேன் கிருபை தருகிறார் விருதாவாகிறேன்
காத்திடேன் அதை நித்த காத்து கொள்வே. பாடுங்க கரங்களை உயர்த்தி. ஹalleluya 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 இயேசு தாங்குவார் அவரே சுமப்பார் ஒரு போது கைவிடவே மாட்டார். இயேசு ஒரு போது கைவிடவே மாட்டார். ஹalleluya ஹalleluya. Yes Lord. கிருபை தாங்கப்பா. ஒவ்வொருவருக்கும் உடைய கிருபை, அளவில்லாத கிருபை, கிருபையின் மேல் கிருபை ஊற்றுங்கப்பா. ஹalleluya 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 சீஷன் என்பவர் குருவை போலவே, சீஷன் என்பவர் குருவை போலவே தனக்காய் வாழாமல் தன்னை தருவானே, தனக்காய் வாழாமல் தன்னை தருவானே. உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து பரலோக சிந்தை கொண்டு உமக்காய் பணி செய்வேன் நான் அனுதினமோ. பரலோக சிந்தை கொண்டு உமக்காய் பணி செய்வேன் நான் அனுதினமோ. ஹalleluya 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 ஹalleluya. இயேசு தாங்குவார் அவரே சுமப்பார் ஒரு போது கைவிடவே மாட்டார். இயேசு தாங்குவார் அவரே சுமப்பார் ஒரு போது கைவிடவே மாட்டார். ஹalleluya 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 ரபா ஷேகே துரபா. ஹalleluya ஹalleluya ரபா ஷேகே நிகதரகமலபா. ஹalleluya 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 ஹalleluya. விண்ணை வீட்டியே கண்ணை அகற்றிடே, விண்ணை வீட்டியே Yes, Lord. மண்ணின் வாழ்வையும் குப்பை என்கிறே, மண்ணின் வாழ்வையும் குப்பை என்கிறே. விண்ணின் வார்த்தையே என்னை தருகிறேன், உண்மையுள்ளவன் என்று அழைப்பீர். விண்ணின் வார்த்தையே என்னை தருகிறேன், உண்மையுள்ளவன் என்று அழைப்பீர். ஹalleluya ஹalleluya oh hallelujah we praise you Lord. Hallelujah 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 hallelujah. இயேசு தாங்குவார் அவரே சுமப்பார் ஒரு போதும் கைவிடவே மாட்டார். இயேசு தாங்குவார் அவரே சுமப்பார் ஒரு போதும் கைவிடவே
அர்ப்பணிப்போடு பாடுங்க. Hallelujah, 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 Hallelujah. சிலுவை சுமந்துரா சிஷ்யனாகுவோ, சிலுவை சுமந்தராய் சீஷனாகுவோம். சிந்தை வாழ்விலும் தாழ்மை நிந்தை சுமப்பீனும் சந்தோஷம் கொள்வோம். சிந்தை வாழ்வினில் தாழ்மை சிந்தை சுமப்பீனும் சந்தோஷம் கொள்வோம். சிந்தை வாழ்வினில் தாழ்மை நிந்தை சுமப்பீனும் சந்தோஷம். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி நல்ல 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 வாய்களை திறந்து, ஏசப்பா நீர் விரும்புகிற ஒரு வாழ்க்கை வாழுவதற்கு, உமக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழுவதற்கு கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா. சிந்தை வாழ்வினிலும் தாழ்மை தரிப்போம், நிந்தை சுமப்பினும் சந்தோஷம் கொள்வோம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில சந்தோஷத்தை இழக்கிறான் என்றால் அவனுக்குள்ள கிறிஸ்துவின் அன்பு, கிறிஸ்துவினுடைய குணாதிசயங்களை இழந்து போகிறான். ஹல்லேலூயா. பாருங்க, நிந்தை சுமக்கும் போது சில கஷ்டங்கள் பாடுகள் வரும். ஆனால் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ரட்சிப்பின் சந்தோஷத்தினால எல்லாவற்றையும் சகித்து கொள்ள தேவன் நமக்கு கிருபை தருவார். ஹல்லேலூயா. நல்ல நல்ல சத்தத்தை உயர்த்தி முடிந்தது, எல்லாம் முடிந்தது. என் இயேசு சிலுவையில் சொன்னார் எல்லாம் முடிந்தது. உங்களுடைய சத்தம் முடிந்தது, எல்லாம் முடிந்தது. என் பாவம் சாபம் தரித்திரம் எல்லாம் முடிந்தது. மறுபடியுமாய் முடிந்தது, எல்லாம் முடிந்தது. என் இயேசு சிலுவையில் சொன்னார் எல்லாம் முடிந்தது. ஆமென். முடிந்தது, எல்லாம் முடிந்தது. என் பாவம் சாபம் தரித்திரம் எல்லாம் முடிந்தது. முடிந்தது, எல்லாம் முடிந்தது. இயேசு எல்லாம் எனக்காய் செய்து முடித்ததா. ஆமென். முடிந்தது, எல்லாம் முடிந்தது. இயேசு எல்லாம் எனக்காய் செய்து முடித்ததா. மறுபடியுமாய் முடிந்தது, எல்லாம் முடிந்தது. இயேசு எல்லாம் எனக்காய் செய்து முடித்ததா. உங்களுடைய சத்தம் கேட்கட்டும். முடிந்தது, ஆமென். எல்லாம் முடிந்தது. இயேசு எல்லாம் எனக்காய் செய்து முடித்ததா. கரங்களை தட்டி நல்ல கரங்களை தட்டி சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், ஆமென். அவ சிலுவை எடுத்தா, நம் எதிரியை அடித்தா, நம் கரத்தை பிடித்தா, தன் ஜீவனை கொடுத்தார். அவ சிலுவை எடுத்தா, நம் எதிரியை அடித்தா, நம் கரத்தை பிடித்தா, நித்திய ஜீவனை கொடுத்தார். முடிந்தது, எல்லாம் முடிந்தது. இயேசு எல்லாம் எனக்காய் செய்து முடித்ததா. இன்னும் சத்தத்தை உயர்த்தி முடிந்தது, எல்லாம் முடிந்தது. இயேசு எல்லாம் எனக்காய் செய்து முடித்ததா. முடிந்தது, எல்லாம் முடிந்தது. என் இயேசு சிலுவை சொன்னார் எல்லாம் முடிந்தது. ஆமென். முடிந்தது, எல்லாம் முடிந்தது. என் பாவ சாபம் தரித்திரம் எல்லாம் முடிந்தது. கரங்களை தட்டுவோமா? நம் விலையை கொடுத்தார்,
இடத்தை எடுத்தார், மற்றும் மீண்டும் உயிர்த்தார், புதிய துவக்கம் அளித்தார், நம் விலையை கொடுத்தார், நம் இடத்தை எடுத்தார், மீண்டும் உயிர்த்தார், புதிய துவக்கம் அளித்தார். முடிந்தது, எல்லாம் முடிந்தது, இயேசு எல்லாம் எனக்காய் செய்து முடித்ததா. ஆமென். முடிந்தது, எல்லாம் முடிந்தது, இயேசு எல்லாம் எனக்காய் செய்து முடித்ததா. கரங்களை தட்டி முடிந்தது, எல்லாம் முடிந்தது, இயேசு எல்லாம் எனக்காய் செய்து முடித்ததா. ஆமென். முடிந்தது, எல்லாம் முடிந்தது, இயேசு எல்லாம் எனக்காய் செய்து முடித்ததா. முடிந்தது, எல்லாம் முடிந்தது, என் இயேசு சிலுவையில் சொன்னார் எல்லாம் முடிந்தது. ஆமென். முடிந்தது, எல்லாம் முடிந்தது, என் பாவம் சாபம் தரித்திரம் எல்லாம் முடிந்தது. கரங்களை தட்டுவோமா? முடிந்தது, நேரம் முடிந்தது, என் சாபம் தரித்திரம் வியாதிக்கு நேரம் முடிந்தது. வாய்களை திறந்து அறிக்கை செய்வோமா? முடிந்தது. எல்லாம் முடிந்தது, ஆமென். என் சாபம் தரித்திரம் வியாதிக்கு எல்லாம் நேரம் முடிந்தது. மறுபடியுமாய் முடிந்தது, நேரம் முடிந்தது, என் சாபம் தரித்திரம் வியாதிக்கு நேரம் முடிந்தது. ஆமென். முடிந்தது, நேரம் முடிந்தது, என் சாபம் தரித்திரம் வியாதிக்கு நேரம் முடிந்தது. முடிந்தது, எல்லாம் முடிந்தது, இயேசு சிலுவையில் சொன்னார் எல்லாம் முடிந்தது. முடிந்தது, எல்லாம் முடிந்தது, என் பாவம் சாபம் தரித்திரம் எல்லாம் முடிந்தது. முடிந்தது, எல்லாம் முடிந்தது, என் பாவம் சாபம் தரித்திரம் எல்லாம் முடிந்தது. முடிந்தது, எல்லாம் முடிந்தது, என் பாவம் சாபம் தரித்திரம் எல்லாம் முடிந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவருக்கு என்ன கிரீடம் கொடுத்தோம்? முட்கிரீடம் கொடுத்தோம். ஆனா அவர் நமக்கு என்ன கிரீடம் கொடுத்தார்? ஜீவ கிரீடம். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? நம்ம ஆண்டவருக்கு என்ன கொடுத்தோம்? ஏசப்பாக்கு முட்கிரீடத்தை கொடுத்தோம். ஆனா அவர் நமக்கு என்ன கொடுத்தார்? ஜீவ கிரீடத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முடிந்தது, எல்லாம் முடிந்தது, என்னுடைய பாவங்கள், என்னுடைய சாபங்கள், தரித்திரங்கள் எல்லாம் முடிந்தது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவர் நமக்காக சிலுவையில் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டார். ஆமென். இன்னும் ஒரு தடவை நம்ம இந்த சரணத்தை நாம் பாட போறோம். முடிந்தது, எல்லாம் முடிந்தது, இயேசு எல்லாம் எனக்காய் செய்து முடித்ததால். ஆமென். ஹல்லேலூயா. யாருக்காக செய்திருக்கிறார்? எனக்காக. சொல்லுங்க, யாருக்காக? எனக்காக. ஆமென். அவர் சிலுவையை எடுத்தார், நம் எதிரியை அடித்தார், நம் கரத்தை பிடித்தார், நித்திய ஜீவனை கொடுத்தார். ஹல்லேலூயா. அதை கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். பெரிய பெரிய ஆணிகளை எடுத்து அவருடைய கரத்திலையும் கால்களிலையும் அவருடைய விலா எலும்பிலையும் முட்கிரீடத்தினால தலையில சூட்டப்பட்டு அப்படியே இழுத்துட்டு போனதெல்லாம் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. யாருக்காக? யாருக்காக? எனக்காக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மளுடைய பிள்ளைகளுக்காக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மளால ஒரு சின்ன கத்தியில ஒரு பிளேட்லயோ கீர்னா கூட அந்த வலி என்ன பண்ண முடியாது?
தாங்க முடியாது. ஆனா அவர் எத்தனை காயங்கள் நமக்காக ஏற்றுக்கொண்டாரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மறுபடியுமாய் கரங்களை தட்டி எல்லாரும் இந்த பாடலை கற்றுக்கொண்டிருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. கற்றுக்கொண்டீங்களா இல்லையா? கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? ஹல்லேலூயா. நீங்க எல்லாரும் கரங்களை தட்டி இந்த பாடலை உங்களுக்காக தான் நீங்க பாட போறீங்க. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும்படி, ஆண்டவரே முடிந்தது, எல்லாம் முடிந்தது, நீங்க எனக்காய் செய்து முடித்ததுக்காக நன்றி. ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி பாடுவோமா? நல்ல கரங்களை தட்டி ஆமென். முடிந்தது, எல்லாம் முடிந்தது. நல்ல உங்களுடைய சத்தம் கேட்கப்பட வேண்டும். பின்னால இருக்கிற சகோதர சகோதரிகள், வாலிப பிள்ளைகள், நல்ல கரங்களை தட்டி உற்சாகத்தோடு முடிந்தது, எல்லாம் முடிந்தது, என் இயேசு சிலுவையில் சொன்னார் எல்லாம் முடிந்தது. சத்தத்தை உயர்த்தி முடிந்தது, எல்லாம் முடிந்தது, என் பாவம் சாபம் தரித்திரம் எல்லாம் முடிந்தது. நல்ல கரங்களை தட்டி முடிந்தது, எல்லாம் முடிந்தது. ஆமென். என் இயேசு சிலுவையில் சொன்னார் எல்லாம் முடிந்தது. ஆமென். முடிந்தது, எல்லாம் முடிந்தது, என் பாவம் சாபம் தரித்திரம் எல்லாம் முடிந்தது. முடிந்தது, எல்லாம் முடிந்தது. எல்லாரும் வாய்களை திறந்து எல்லாம் எனக்காய் செய்து முடித்ததா. ஆமென். முடிந்தது, எல்லாம் முடிந்தது. இயேசு எல்லாம் எனக்காய் செய்து முடித்ததா. மறுபடியும் சத்தத்தை உயர்த்தி முடிந்தது, எல்லாம் முடிந்தது, இயேசு எல்லாம் எனக்காய் செய்து முடித்ததா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? முடிந்தது, ஆமென். எல்லாம் முடிந்தது. இயேசு எல்லாம் எனக்காய் செய்து முடித்ததா. அவர் சிலுவை எடுத்தா, அவர் சிலுவையை எடுத்தா, நம் எதிரியை அடித்தா, நம் கரத்தை பிடித்தா, தன் ஜீவனை கொடுத்தா. சொல்லுவோம். அவர் சிலுவையை எடுத்தா, நம் எதிரியை அடித்தா, நம் கரத்தை பிடித்தா, நம் ஜீவனை கொடுத்தார். முடிந்தது, எல்லாம் முடிந்தது. ஆமென். இயேசு எல்லாம் எனக்காய் செய்து முடித்ததா. எல்லா சகோதரிகளும் சத்தத்தை உயர்த்தி முடிந்தது, ஆமென். எல்லாம் முடிந்தது. இயேசு எல்லாம் எனக்காய் செய்து முடித்ததா. சத்தத்தை உயர்த்தி முடிந்தது, எல்லாம், எல்லா பாவம் சாபம் எல்லாம் முடிந்தது. எனக்காய் செய்து முடித்ததா. முடிந்தது, எல்லாம் முடிந்தது, இயேசு எல்லாம் எனக்காய் செய்து முடித்ததா. நம் விலையை கொடுத்தா, நம் இடத்தை எடுத்தா, மீண்டும் உயிர்த்தா, புதிய தூக்கம் அளித்தா. நம் விலையை கொடுத்தா, நம் இடத்தை எடுத்தா, மீண்டும் உயிர்த்தா, புதிய தூக்கம் அளித்தா. முடிந்தது, நேரம் முடிந்தது, என் சாபம் தரித்திரம் வியாதிக்கு நேரம் முடிந்தது, முடிந்தது, எல்லாம் முடிந்தது. என் சாபம் தரித்திரம் வியாதிக்கு நேரம் முடிந்தது. ஆமென். முடிந்தது, எல்லாம் முடிந்தது, என் இயேசு சிலுவையில் சொன்னார் எல்லாம் முடிந்தது. ஆமென். முடிந்தது, எல்லாம் முடிந்தது, என் பாவம் சாபம் தரித்திரம் எல்லாம் முடிந்தது. முடிந்தது, எல்லாம் முடிந்தது, என் இயேசு சிலுவையில் சொன்னார் எல்லாம் முடிந்தது. முடிந்தது, எல்லாம் முடிந்தது, என் பாவ சாபம் தரித்திரம் எல்லாம் முடிந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் ஒரே காரியத்தை செய்ய போறோம். மைக்ல யாரும் பாட போறதில்ல, நீங்க சத்தத்தை உயர்த்தி பாட போறீங்க. ஹல்லேலூயா. கடைசியா உங்களுடைய சத்தம் பரலோகத்துக்கு எட்ட வேண்டும். ஆமென். உங்களுடைய சத்தம் ஆண்டவருடைய செவிகளுக்கு எட்ட வேண்டும். எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க நம்ம பேசுறது, நம்ம பாடுறது ஆண்டவர் கேட்க வேண்டும் என்று சொல்லி? ஹல்லேலூயா. நாங்க தொடங்குவோம், நீங்க சத்தத்தை உயர்த்தி பாட போறீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவர் ஆராதிக்க வந்திருக்கீங்க? ஹல்லேலூயா. ஆமென். பாடுவோமா? முடிந்தது,
எல்லாம் நல்ல சத்தத்தை வைத்தி ஆமென். இன்னும் வியர்த்தம் எல்லாம் முடிந்தது சகோதரிகள், முடிந்தது என்று சொன்னார். எல்லாம் முடிந்தது, முடிந்தது, எல்லாம் முடிந்தது. என் பாவம் சாபம் தரித்திரம் எல்லாம் முடிந்தது. கடைசியாக முடிந்தது, எல்லாம் முடிந்தது. இயேசு எல்லாம் எனக்காய் செய்து முடித்ததா. நல்ல கரங்களை தட்டி முடிந்தது, எல்லாம் முடிந்தது. இயேசு எல்லாம் எனக்காய் செய்து முடித்ததா. மறுபடியுமாய் மறுபடியுமாய் முடிந்தது, எல்லாம் முடிந்தது. ஆமென். இயேசு எல்லாம் எனக்காய் செய்து முடித்ததா. சகோதரர்கள் சத்தம் முடிந்தது, எல்லாம் முடிந்தது. இயேசு எல்லாம் எனக்காய் செய்து முடித்ததா. எல்லா கரங்களை உயர்த்தி முடிந்தது, எல்லாம் முடிந்தது. கரங்களை உயர்த்தி எல்லாம் எனக்காய் செய்து முடித்ததா. ஆமென். முடிந்தது. எல்லாம் முடிந்தது. நல்ல கரங்களை அசைத்து பாடுவோம். எல்லாரும் இரு கரங்களை ஆண்டவருக்கு நேரா உயர்த்துங்க. ஆமென். முடிந்தது, எல்லாம் முடிந்தது. இயேசு எல்லாம் எனக்காய் செய்து முடித்ததா. சத்தம் கேட்கப்படட்டும். எல்லாம் முடிந்தது. இயேசு எல்லாம் எனக்காய் செய்து முடித்ததா. கரங்களை தட்டி முடிந்தது, எல்லாம் முடிந்தது. நல்ல கரங்களை தட்டுவோமா. என் இயேசு சிலுவையில் சொன்னார் எல்லாம் முடிந்தது. ஆமென். முடிந்தது, எல்லாம் முடிந்தது. என் பாவ சாபம் தரித்திரம் எல்லாம் முடிந்தது. நல்ல கரங்களை தட்டி முடிந்தது, எல்லாம் முடிந்தது. என் இயேசு சிலுவையில் சொன்னார் எல்லாம் முடிந்தது. ஆமென். முடிந்தது, எல்லாம் முடிந்தது. பாவம் சாபம் எல்லாம் எல்லாம் முடிந்தது. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா. நல்ல கரங்களை தட்டி மானிடர் யாவரும் காண்பார்கள் ஏகமாய் மகிமை மகிமை வெளிப்படும் நாட்களிலே மகிமை மகிமை வெளிப்படும் நாட்களிலே எல்லாரும் வாய்களை திறந்து மகிமை கைதட்டி மகிமை வெளிப்படும் நாட்களிலே மனிதர் யாவரும் காண்பார்கள் ஏகமாய் காண்பார்கள். கைதட்டி மனிதர் யாவரும் காண்பார்கள் ஏகமாய் காண்பார்கள். தேசங்கள் பெரும் கூட்டமாய் கர்த்தரை தேடி வரும். பாடுங்க. தேசங்கள் நம்முடைய இந்திய தேசத்துல கூட தேடி வரும். ராஜாக்கள் அதிகாரிகள் ஆர்வமாய் வருவார்கள். பாடுங்க. ராஜாக்கள் அதிகாரிகள் ஆர்வமாய் வருவார்கள். ராஜாக்கள் அதிகாரிகள் ஆர்வமாய் வருவார்கள். ராஜாக்கள் அதிகாரிகள் ஆர்வமாய் ஆமென். மகிமை மகிமை வெளிப்படும் நாட்களிலே விடுதலை விடுதலை வெளிப்படும் நாட்களிலே மானிடர் யாவர் எல்லாருடைய கண்கள் காணத்தக்கதாக மானிடர் யாவரும் Yes, Lord. சின்னவனாயிரமவா சிறி
காலத்தில் துரிதமாய் செய்திடுவார். கர்த்தர் தாமே அவர் காலத்தில் துரிதமாய் செய்திடுவார். மகிமை மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. மகிமை ஓரபகதர பகதர ரிகதர ரிமலகதரோ ரிகமா ஷெகே. மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. மானிடர் யாவரும் காண்பார்கள் ஏகமாய். காண்பார்கள். We worship you, Lord. மனிதர் யாவரும் காண்பார்கள். எல்லாருடைய கண்கள் காணட்டும். காண்பார்கள். மானிடர் யாவரும் காண்பார்கள். ஏகமாய் காண்பார்கள். நம்பிக்கைக்கு உரியவரே, நம்பி வந்தே உம் சமூகம் நம்புகிறேன் உம் வசனம். நம்பிக்கைக்கு உரியவரே, நம்பி வந்தே உம் வசனம் நம்புகிறேன் உம் வசனம். பாதைக்கு தீபம் பேதைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே. ஆற்றல் மிக்கது ஜீவனுள்ளது உந்தன் அருள்வாக்கு. நம்பிக்கைக்கு உரியவரே, நம்பி வந்தே உன் வசனம் நம்புகிறேன் உம் சமூகம். கரங்களை தட்டி நல்ல 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 வாய்களை திறந்து நல்ல விடாம ஆண்டவரை மகிமைப்படுத்தி கரங்களை தட்டி வாய்களை திறந்து இயேசுவே நம்பிக்கைக்கு உரியவரே, துதிக்கு பாத்திரரே, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக. அப்பா உம்முடைய ராஜ்யம் வருவதாக, எங்கள் குடும்பத்திலே உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக. நல்ல கரங்களை தட்டி வாய்களை திறந்து ரீபா ஹா பா நல்ல அந்நிய பாஷைகளை பேசி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ரீபா கதர பலா ரீகதரோ ரீகா பாகா தீனமா ஹபா ரீகதர கதரபோ ஷேகே. வாலிப பிள்ளைங்க கர்த்தரை துதிங்க, அமைதியா இருக்காதீங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆராதனை அல்லேலூயா. அல்லேலூயா.
ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் செய்யப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் உட்காருவோம். கர்த்தர் நல்லவர். கொல்கதாவின் குருசினிலே குருதி வெள்ளம் பாய்ந்திடுதே. கொல்கதாவின் குருசினிலே குருதி வெள்ளம் பாய்ந்திடுதே. கள்ளனின் பாவம் கழுவிடவே அவர் கால் கரம் மார்பினில் கசிகின்றதே, கசிகின்றதே. கொல்கதாவின் குருசினிலே குருதி வெள்ளம் பாய்ந்திடுதே, பாய்ந்திடுதே. ஈடில்லை, இணையுமில்லை, இயேசு என் நேசரைப் போல் எவருமில்லை. ஈடில்லை, இணையுமில்லை, இயேசு என் நேசரைப் போல் எவருமில்லை. உதிரம் வேர்வையாகி மேனியிலே பெருகுதையா, உதிரம் வேர்வையாகி மேனியிலே பெருகுதையா. கல்வாரி கொடுமை கண்டு எனது உள்ளம் உருகுதையா, கல்வாரி கொடுமை கண்டு எனது உள்ளம் உருகுதையா. ஏன் இந்த பாடுகள் எனக்காய்தானோ, ஏன் இந்த பாடுகள் எனக்காய்தானோ, எனக்காய்தானோ. கொல்கதாவின் குருசினிலே குருதி வெள்ளம் பாய்ந்திடுதே, பாய்ந்திடுதே. மகிமையின் தேவன் மனிதன் முன்னே மணல் கசந்தழுது நின்றார், கொடுமை. மகிமையின் தேவன் மனிதன் முன்னே மணல் கசந்தழுது நின்றார், கொடுமை. வாரடி வாதையாலே வாடி சிவந்த மேனியது, வாரடி வாதையாலே வாடி சிவந்த மேனியது. கல்வாரி மாறு சிலுவை சுமந்து நடந்த பாதையது, கல்வாரி மாறு சிலுவை சுமந்து நடந்த பாதையது. ஏன் இந்த பாடுகள் உனக்காய்தானோ, ஏன் இந்த பாடுகள் உனக்காய்தானோ, உனக்காய்தானோ. பரலோகம் தருமுதிரம் ஊற்றென பாய்ந்திடுதே சிலுவையிலே. பரமசுகம் தருமுதிரம் ஊற்றென பாய்ந்திடுதே சிலுவையிலே. காலைகள் ஆட்டுக்கடா தீர்த்திடாத பாவவினை, காலைகள் ஆட்டுக்கடா தீர்த்திடாத பாவவினை. கல்வாரி சிலுவை அன்பு நித்திய லோகம் சேர்க்கும் உன்னை, கல்வாரி சிலுவை அன்பு நித்திய லோகம் சேர்க்கும் உன்னை. ஏன் இந்த பாடுகள் உனக்காய்தானோ, ஏன் இந்த பாடுகள் எனக்காய்தானோ, எனக்காய்தானோ. கொல்கதாவின் குருசினிலே குருதி வெள்ளம் பாய்ந்திடுதே, பாய்ந்திடுதே. நல்ல கரங்களை தட்டுவோமா? பிரதர் ஜான் சாமுவேல் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். மீண்டுமாக ஒரு விசை உங்கள் மத்தியிலே வரவும், உங்களோடு கூட இந்த குட் ஃப்ரைடே நாளிலே கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளவும் தேவன் தந்த நல்ல வாய்ப்பிற்காக நான் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். கடந்த ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி நான் வந்தேன். அதில் ஒரு 8 மாதம் கழித்து திரும்ப வந்திருக்கிறேன்னு நினைக்கிறேன். ஏன்னா எத்தனை பேருக்கு தெரியும்
பரவாயில்ல. தெரியாதவங்க யாராவது இருக்கீங்களா? தெரியாதவங்க யாராவது இருந்தீங்கன்னா நீங்கள் ஒழுங்காக சர்ச்சுக்கு வர்றதில்லைன்னு அர்த்தம். சரி, கர்த்தர் நல்லவர். கடந்த ஆகஸ்ட் மாதம் அந்த நேஷ்னல் ப்ரேயர் டே அப்படின்னு சொல்லி வச்சுருந்தீங்க. அதில் வந்தபோது ஜெபம் பண்ணுற நாளில் ஜெபத்தை கேளாதவர் அப்படின்னு நான் கொடுத்த செய்தி எனக்கு ஞாபகம் இருக்குது. சரியா? இந்த நாளில் கூட கர்த்தர் உங்களோடு கூட பேசுவாராக. ஏன்னா உலக பிரகாரமான மனுஷனுக்கு நம்மளை பற்றி புரியாது. அதான் சிலுவையை பற்றின உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறதுபடி எல்லாரும் கேட்பாங்க, என்னடா அது உங்கள் இயேசு இறந்துட்டாருன்றீங்க, அதை போய் குட் ஃப்ரைடேன்னு கொண்டாடுறீங்க. நம்ம எப்படி தான் கொண்டாடணும்? உலக பிரகாரமான மனிதனாக இருந்தால் எப்படி தான் கொண்டாடுவான்? அது அவனுக்கு பேட் ஃப்ரைடேவாக தான் இருந்திருக்கும். ஆனால் நமக்கு என்னது இது? குட் ஃப்ரைடே. பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்கள். பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்கன்னா பக்கத்தில் பார்க்கணும். இது குட் ஃப்ரைடே அப்படின்னு சொல்லுங்கள். ஆமாம், சரி. ஏன் குட் ஃப்ரைடே அப்படின்னு அவன் கேட்டால் அதுக்கு நமக்கு பதிலும் சொல்ல தெரியணும். சரி, கர்த்தர் உங்களோடு கூட பேசுவாராக. ஏன் அது குட் ஃப்ரைடே? ஏன் குட் ஃப்ரைடே? பாஸ்டர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு நீங்கள் பார்க்கக்கூடாது எட்டி. சரி, உங்கள் எல்லாருக்கும் தெரியும், ஆனாலும் சொல்கிறது கொஞ்சம் யோசிக்கிறீங்கல்ல. சரி, கர்த்தர் நல்லவர். கர்த்தர் உங்களோடு கூட பேசுவாராக. ஏன்னா சிலுவையை பற்றி பேசுவதென்றால் நானும் என்ன பேசணும் அப்படின்னு சொல்லி யோசித்து மண்டையை போட்டு குழப்பி யோசித்து பார்க்கும்போது எனக்கு ஒன்று தெரிஞ்சிச்சு. சிலுவையை பற்றி நம்ம 1 மணி நேரத்துலலாம் பேசி முடிக்க முடியாது. என்ன பேசணும் ஆண்டவரேன்னு சொல்லி நானும் தியானித்து பார்த்து கொண்டே இருந்தது போது எனக்கு ஒன்றும் கிடைக்கல. ஏன்னா நிறைய காரியங்கள் இருக்குது, பேசிக்கிட்டே போகலாம். 7 நாள் விட்டாலும் நான் பேசிக்கிட்டே இருப்பேன், அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஸோ அதை எப்படி நம்ம பேசுவது அப்படின்னு சொல்லி யோசித்து தியானித்து கொண்டே இருந்தபோது ஆண்டவர் என்னுடைய உள்ளத்திலே சில காரியங்களை போட்டார். நான் தியானிச்சுக்கிட்டே இருந்து வரமாட்டேன்னு சொல்லி எங்கள் வீட்டம்மா பிள்ளைங்கள்லாம் காலைல 9:30 மணிக்கெலாம் வந்துட்டாங்க. எங்கேயாவது உட்காந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன், பின்னாடி தான். நீங்கள் எப்பயாவது வந்து சேருங்கன்னு. சரி, சரியான நேரத்தில் வர கர்த்தர் உதவி செய்தார். உங்களோடு கூட ஆண்டவர் பேசுவாராக. அல்லேலூயா. சரி, அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் ஊழியம் செய்த அந்த நாட்களிலே எந்த வசதிகளும் வாய்ப்புகளும் இல்லாத அந்த காலகட்டத்திலேயே பலவிதமான இடங்களுக்கு பிரயாணப்பட்டு பலவிதமான சபைகளை உருவாக்கி எந்த வாய்ப்புகளும் இல்லாத அந்த நாட்களிலே கிட்டத்தட்ட 2020 வருடங்களுக்கு முன்னதாக வாழ்ந்த அவர், 2000 வருடங்களுக்கு முன்னதாக வாழ்ந்த அவருடைய நாட்களிலே இன்றைக்கு இருப்பது போல இந்த டெக்னாலஜி, இந்த வசதிகள், எந்த வாய்ப்புகளும் அவருக்கு கிடையாது. அப்படிப்பட்ட காலத்திலே ஊழியம் செய்த அந்த பவுல் மூலமாக ஆண்டவர் ஆசியா கண்டத்திலும் ஐரோப்பா கண்டத்திலும் அந்த நாட்களில் இருந்த வரையறையின்படி பல இடங்களுக்கு அவரை கொண்டு சென்று பல சபைகளை உருவாக்கி பல ஊழியர்களை எழுப்பினார். அப்படி வல்லமையாக பயன்படுத்தப்பட்ட அந்த பவுல் மூலமாக 12 நிருபங்களையும் நமக்கு புதிய ஏற்பாட்டிலே எழுதி கொடுத்தார். ஒரு கணக்கெடுப்பு சொல்லுகிறது, புதிய ஏற்பாட்டிலே 42% எழுதினது பவுல். யாரு? புதிய ஏற்பாட்டில் இருக்கிற அதிகாரங்கள்ல நீங்க கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா அதுல இருக்கிறதுல 42% ஒரே ஒரு மனிதனுடைய கையின் மூலமாக ஆண்டவர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். அந்த மனிதன் அவருடைய ஊழியத்தை பார்க்கும்போது அவருக்கு மேன்மை பாராட்டுவதற்கு பல காரியங்கள் இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த பவுல் அவர் தான் உருவாக்கின சபைகளுக்கு தான் அவர் 12 நிருபங்களை எழுதினார். அவரால் உருவாக்கப்பட்ட சில தனி நபர்களாகிய தீத்து, தீமோத்தேயு, பிலமோன் போன்றவர்களுக்கு சில கடிதங்களையும் எழுதினார். அப்படி அவர் சபைகளுக்கு எழுதின நிருபங்களை எல்லாம் அவர் நம்ம வாசித்து பார்க்கும்போது பல நேரங்களிலே பவுல் பார்க்கிறார், என்ன இது, நான் இந்த சபையை இப்படி உருவாக்கி விட்டு வந்தேனே, ஆனா கொஞ்ச நாள் ஆன உடனே அவர்கள் வேறு விதமாக நடக்க ஆரம்பித்து விடுகிறார்கள். ஒரு சபையை பார்த்தா ஒருத்தன் சொல்றான் நான் பேதுருவை சேர்ந்தவன் என்று சொல்லுகிறான், இன்னொரு இடத்துல ஒருத்தன் சொல்றான் நான் அப்பல்லோவை சேர்ந்தவன் என்று சொல்லுகிறான். இப்படி தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ பிள்ளைகள் உலகத்திலே தாங்கள் காண்கிற பிற மனிதர்களை மேன்மைப்படுத்த ஆரம்பித்து விடுகிறார்கள். இன்னும் சில இடங்களுக்கு போனால் யூத மார்க்கத்தில் இருந்தவர்கள் தங்களுடைய ஞானத்தையும் தங்களுடைய அறிவையும் தங்களுடைய யூத மார்க்க பெருமையையும் மேன்மை பாராட்டுகிறார்கள்.
இன்னும் சில மனிதர்கள் தங்களுடைய படிப்பை, தங்களுடைய அந்தஸ்தை, தங்களுடைய ஆஸ்தியை, தங்களுடைய பாரம்பரியத்தை, தங்களுடைய குடும்ப பின்னணியத்தை எல்லாம் மேன்மை பாராட்டி விடுகிறார்கள். அதுவே சபையின் சறுக்குதலுக்கு பெரிய காரணமாகி விடுகிறது என்பதை உணர்ந்த பவுல் அவரிடத்திலே போய், ஐயா பவுலே, நீங்க இவ்வளவு பெரிய ஊழியத்தை செஞ்சீங்களே, இவ்வளவு காரியத்தை சாதித்திருக்கிறீர்களே, நீங்கள் எதை குறித்து மேன்மை பாராட்டுவீர்கள் என்று ஒரு கேள்வியை நாம் வைப்போமானால் அவர் ஒரு பதிலை சொல்லுகிறார். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 14வது வசனத்தின் முற்பகுதியை வாசிக்கலாம். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 14வது வசனம். நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. ஹல்லேலூயா. எல்லாம் கரங்களை உயர்த்தி நல்ல உற்சாகமா அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், ஒரு சாதாரண மனிதனுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை அல்ல, அவருடைய வாழ்க்கையிலே அவர் மேன்மை பாராட்டுவதற்கு, தன்னை மேன்மைப்படுத்திக் கொள்வதற்கு, தான் சாதித்த காரியங்களை பட்டியலிட்டாலே அவரை குறித்து மேன்மை பாராட்டுவதற்கு பல காரியங்கள் அவருக்கு உண்டு. அந்த பவுல் சொல்லுகிறார், நானோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. ஹல்லேலூயா. இந்த நாளின் காலை வேளையில வந்திருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை வாசிக்கும் போது இந்த நாட்களில் நடக்கிற ஊழியம் என்கிற பெயரில் நடக்கிற பல குழப்பங்களை நீங்கள் பார்த்தீர்களானாலும், ஊழியக்காரர்கள் என்று சொல்லிக்கொண்டு அநேகர் கொண்டு வருகிற அல்லது வழி விலகி போய் அநேகரை வழி விலக பண்ணுகிற எல்லா காரியங்களையும் நீங்கள் உற்று பார்த்தீர்களானால், ஏதோ ஒரு சூழ்நிலையிலே கிறிஸ்துவை மாத்திரமே, கிறிஸ்துவின் சிலுவையை மாத்திரமே மேன்மை பாராட்டாமல் வேறு எதன் பின்னரோ கிறிஸ்தவம் போனபடியினால்தான் இன்றைக்கு கிறிஸ்தவம் உலக மக்களால், மற்றவர்களால் அவமானப்படுத்தப்படுகிற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது என்று நான் தைரியமாக சொல்லுவேன். அந்த பவுல் சாதாரண மனிதனா? இன்றைக்கு ஒரு சாதாரண நிலைமையிலிருந்து நம்மை ஆண்டவர் உயர்த்தும் போது ஆண்டவர் 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 என்று மேன்மை பாராட்டுகிற கூட்டம் மிகுதி. ஆனால் கொஞ்சம் ஒரு உயர்வை அடைந்தவுடனே, ஆண்டவரால் உயர்த்தப்பட்டு வேறு நிலைமைக்கு கொண்டு செல்லப்படும் போது, ஏதோ சில தருணங்களிலே கொஞ்சம் கொஞ்சமாக கிறிஸ்துவையும் அவருடைய சிலுவை எனக்கு தந்திருக்கிற சுதந்திரத்தையும் மேன்மை பாராட்ட வேண்டிய தேவ ஜனமும் தேவ பிள்ளைகளும் வழி விலகி வேறு ஏதோ ஒரு பாதையிலே சென்று கொண்டிருக்கிறார்கள். இந்த நாளின் காலை வேளையிலே உங்க வாழ்க்கையை நீங்க யோசிச்சு பாருங்க. இந்த நாளின் காலை வேளையிலே கிறிஸ்துவின் சிலுவையின் பாடுகளை குறித்தும் அதை அனுசரிக்கிற விதமாக கடந்த 40 நாட்களாக பல காரியங்களை நாம் செய்திருக்கலாம். ஆனால் கிறிஸ்துவின் சிலுவை என்பது ஏதோ ஒரு சீசனல் டிவோஷன் மட்டும் கிடையாது. ஒரு காலத்திற்கு உட்பட்டு மாத்திரம் அதை நாம் சார்ந்து வாழ்வோமானால் பல நேரங்களிலே நாமும் தடுமாறி விடுவோம். ஆனால் அந்த கிறிஸ்துவின் சிலுவை என்பது நம்முடைய வாழ்க்கையிலே அது ஒவ்வொரு நாளும் நாம் கடைபிடிக்க வேண்டிய காரியம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அந்த பவுல் யார்? அவர் சாதாரண மனுஷனா? நான் ஏற்கனவே சொன்ன, எந்த வசதி வாய்ப்பும் இல்லாத காலத்திலேயே அவ்வளவு காரியங்களை உண்டாக்கின பவுலை கேட்டா, இன்னைக்கு நானா இருந்தா என்ன சொல்லியிருப்பேன்? நான் வசதியே இல்லாத, யாருமே இல்லாத நேரத்தில் பிலிப்பி பட்டணத்துக்கு போனேன், அங்க ஒரு சபையை ஆரம்பிச்சேன்னு சொல்லி அதை மேன்மை பாராட்டியிருப்பேன். கொரிந்து பட்டணத்தில் போய் 18 மாசம் தங்கி இருந்தேன், அங்க ஒரு சபையை உருவாக்கினேன், அதை மேன்மை பாராட்டுவேன். எபேசு பட்டணத்துல 3 வருஷம் எதிர்ப்புகளின் மத்தியில் தங்கி இருந்தேன், அங்க ஒரு பெரிய சபையை உருவாக்கினேன் என்று சொல்லி அதை மேன்மை பாராட்டுவேன். கொலோசே பட்டணத்திற்கு, தெசலோனிக்கே பட்டணத்திற்கு இப்படி மேன்மை பாராட்டுவதற்கு எத்தனையோ காரியங்கள் பவுலுக்கு இருந்தது. ஆனா அவர் அதெல்லாம் ஓரமா வச்சுட்டு அவர் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு அர்ப்பணிப்போடு கூட சொல்லுகிறார், நானோ கிறிஸ்துவின் சிலுவையை அல்லாமல் வேற ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாது இருப்பேனாக. அவர் சொல்ற இன்னொரு வார்த்தையை வாசிச்சீங்கன்னா நல்லா இருக்கும். கலாத்தியர் 1 அதிகாரத்துக்கு வாங்க பார்ப்போம்.
கலாத்தியர் 1:13 வசனத்துல வாசிங்க. நான் யூத மார்க்கத்தில் இருந்தபோது என்னுடைய நடக்கையை குறித்து கேள்விப்பட்டிருப்பீர்கள். 14வது வசனம், என் ஜனத்தாரில் என் வயதுள்ள அநேகரை பார்க்கிலும் யூத மார்க்கத்திலே தேறினவனாய் என் பிதாக்களுடைய பாரம்பரிய நியாயங்களுக்காக மிகவும் பக்தி வைராக்கியம் உள்ளவனாய் இருந்தேன். அங்க பவுல் சொல்றாரு பாருங்க, என் ஜனத்தாரில், அதாவது நானும் யூத மார்க்கத்தை சேர்ந்தவன் தான், நானும் யூத மார்க்கத்திலே கற்று தேறினவன் தான், ஆனா என் வயதுள்ள அநேகரை பார்க்கிலும், இன்னும் சொல்ல போனா என்னை விட வயதுல மூத்த அநேகரை பார்க்கிலும் நான் ஞானத்துல தேறினவனாயிருந்தேன், அறிவில தேறினவனாயிருந்தேன், நியாய பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்பட முடியாதவனாக இருந்தேன். அப்படி இருந்தாலும் நான் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேற ஒன்றையும் குறித்து என்னால மேன்மை பாராட்ட முடியாது என்று சொல்லுவாரானால் அதுதான் உண்மையிலேயே சிலுவையின் அண்டையிலே வந்து அந்த தியாகத்திற்கு உள்ளாக வாழுகிற ஒரு வாழ்க்கையின் அனுபவம். ஹல்லேலூயா. சரி, ஏன் அவர் சிலுவையை குறித்தே மேன்மை பாராட்டுகிறார்? அதுக்கு நம்மளால பல காரணங்களை சொல்ல முடியும். அதையெல்லாம் சொன்னா நீங்க நைட்டு வரைக்கும் ஆனா கூட நீங்க வீட்டுக்கு போக மாட்டீங்க. சரியா? நான் ஒரு சில காரியங்களை மாத்திரம் வேகமாக காண்பித்து அந்த வசனத்தை கொஞ்சம் ஆழமாக விளக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். எவ்வளோ நேரம் ஆகும்னு எனக்கு தெரியாது. எனக்கு ஒரு நேரம் கொடுத்துருக்குறாங்க. சாப்பாடெல்லாம் சீக்கிரம் ரெடி ஆகக்கூடாது என்று என்னுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்பாராக. சரி, பயந்துடாதீங்க. என்ன, உங்களுக்கு எல்லாரும் சாப்பாடு ரெடியாகி சாப்பாடெல்லாம் போட்டு தான் அனுப்பணும்னு தான் இப்படி உட்கார வச்சுருக்காங்க. சரியா? எத்தனை பேர் சந்தோஷமாக இருப்பீங்க? ஆமேன்னு சொன்ன அந்த 4 பேரை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எத்தனை பேர் சந்தோஷமாக கேட்பீங்க? எத்தனை பேர் சந்தோஷமா கேட்பீங்க? ஏசையா, ரொம்ப நன்றி. சரி, பவுல் பல காரணங்களை அவர் சொல்லுகிறார். ஏன் நான் சிலுவையை மட்டுமே மேன்மை பாராட்ட முடியும் என்பதற்கு அவர் பல காரியங்களை சொல்லுகிறார். எபேசியருக்கு எழுதின நிருபம் 2:1 வாசிங்க பார்ப்போம். எபேசியர் 2:1 அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்தோம். எப்படி இருந்தோமா நம்மலாம்? அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்தோம். பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, நீங்களும் நானும் செத்து போயிருந்தோம். என்ன, உண்மைதானே? வசனம் தானே போட்டிருக்கு. மரித்தவர்களாய் இருந்தோம்னு தூய தமிழ்ல போட்டிருக்கு. நான் கொஞ்சம் நம்ம லாங்குவேஜ்ல சொன்னேன், அவ்வளவுதான். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் செத்து போயிருந்தோம். அப்ப கிறிஸ்துவின் சிலுவை நமக்கு என்ன செய்தது? 5 வாசிங்க. அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். அப்ப பவுல்கிட்ட போய், பவுலே, ஏன் நீங்க சிலுவையை மட்டும் மேன்மை பாராட்டுவீர்கள் அப்படின்னு கேட்டோம்னா பவுல் சொல்வாரு, ஐயா, நான் சிலுவைக்கு முன்னால என்னுடைய அக்கிரமத்தினாலும் என்னுடைய பாவத்தினாலும் நான் மரித்தவனாய் இருந்தேன். அப்படி மரித்தவனாய் இருந்த என்ன அவருடைய சிலுவை என்ன செய்தது? மீண்டும் உயிர்ப்பித்தது மட்டுமல்லாமல் 7ஆம் வசனத்துல கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடே கூட எழுப்பி உன்னதங்களிலே உட்காரவும் செய்தார். ஹல்லேலூயா. அந்த செத்து போன நிலைமைக்கு மனுக்குலம் எப்படி தள்ளப்பட்டுச்சு அதை நான் காண்பிக்கிறேன். என்னையா? சரியா? நீங்க யோசிக்கலாம், நம்ம உயிரோடு தானே இருந்தோம் அப்படின்னு யோசிக்கலாம். ஆனா அந்த மரித்த நிலைமைக்கு மனுக்குலம் ஏன் தள்ளப்பட்டுச்சு அப்படின்றத தியானிக்க போறோம். சரி, பவுல்கிட்ட இன்னும் கேட்டா அவர் இன்னொரு காரணத்தை அதே அதிகாரத்துல நிறைய காரணங்களை சொல்றாரு. 13 வாசிங்க. முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள் என்று சொல்லுகிறார். அப்போ பவுல்கிட்ட கேட்டீங்கன்னா இப்படி பல காரியங்களை அவர் பட்டியலிட்டு கொண்டே போவார். பவுலே, ஏன் நீங்கள் சிலுவையை மேன்மை பாராட்டுகிறீர்கள் என்று கேட்போமானால் பவுல் சொல்லுவார், நான் அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் மரித்து போனவனாய் இருந்தேன்ப்பா. அவருடைய சிலுவை தான் என்னை மீண்டும் உயிர்த்தெழ பண்ணினது மட்டுமல்ல, அவரோடு கூட உன்னதங்களிலே உட்கார வைக்க போகிறதல்ல, வைத்திருக்கிறது. அதனால மேன்மை பாராட்டுவேன் என்று சொல்லுகிறார். அதை சொல்லிட்டு
அதே 13ஆம் வசனத்துல சொல்றாரு, முன்னாடி நாங்க தூரமா இருந்தோம், இப்போ கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தினால சமீபமாயிட்டோம் என்று சொல்லுகிறார். எதுக்கு தூரமா இருந்தோம்? எதுக்கு தூரமா இருந்தோம் சொல்லுங்க. தூரமா இருந்ததுன்னா என்ன சொல்லுவோம்? நான் பெருங்குளத்தூர்ல இருந்து வந்தேன், இப்போ பம்மலுக்கும் பெருங்குளத்திற்கும் ரொம்ப தூரம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம எதுக்கு தூரமா இருந்தோம்? எப்படி சமீபமானோம்? எதுக்கு சமீபமானோம் சொல்லுங்க பாப்போம். எதுக்கு தூரமா இருந்தோம்? ஆசீர்வாதத்துக்கு தூரமா இருந்தோம். இந்த பக்கம் சொல்லுங்களேன். இல்லை, நீங்கள்லாம் வீட்டில் நல்லா பேசுகிற ஆட்கள் தானே, அமைதியாக இருக்கிற ஆண்கள்லாம் பேசுகிறாங்க, நீங்கள் பேச மாட்டேங்கிறீங்களே. எதுக்கு தூரமாக இருந்தோம்? எக்ஸாம் மார்க்கெல்லாம் கிடையாது, தைரியமாக பேசுங்க. எதுக்கு தூரமாக இருந்தோம்? விடுதலைக்கு தூரமாக இருந்தோம். பாவத்துக்கு சமீபமாக இருந்தோம். பாவத்துக்கு தூரமாக இல்லை, பாவத்துக்குள்ளே தானே கிடந்தோம். சரி, எதுக்கோ தூரமாக இருந்தோம். ஆனால் பவுல் சொல்றாரு, முன்னே தூரமாக இருந்த உங்களையும் என்னையும் கிறிஸ்துவின் ரத்தம் என்ன பண்ணுச்சான்? சமீபமாக கொண்டு வந்துச்சான். அப்போ இதை நீங்கள் விளங்கி கொள்ள வேண்டுமானால் இந்த காரியங்களை எல்லாம் 6000 வருஷத்துக்கு பின்னாடி போய் முதல் மனுக்குலத்தையும் முதல் குடும்பத்தையும் பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சு போயிடும். சரியா? வாங்க என் கூட ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2வது அதிகாரத்துக்கு வாங்க. அந்த ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் 3வது அதிகாரத்துக்கு வந்துருங்க. அந்த ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் வேதத்தில் ரொம்ப ஒரு முக்கியமான அதிகாரமாக நான் பார்க்கிறேன். ஏனென்றால் அந்த அதிகாரம் இந்த மனுக்குலத்தின் வீழ்ச்சியை பற்றி காண்பிக்கிறது. எப்படி இந்த தூரமா இருந்தோன்னு வாசிச்சோம் பார்த்தீங்களா? எப்படி இந்த மனுக்குலம் ஏதோ ஒரு முக்கியமான காரியத்திற்கு தூரமாகி போனது, எப்படி சிலுவைக்கும் இந்த 3வது அதிகாரத்திற்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது என்பதையெல்லாம் இந்த 3வது அதிகாரத்தை நல்லா தியானிக்கும் போது நமக்கு விளங்கும். இப்போ அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் மரித்தவர்கள் என்று சொல்லி அந்த 1ஆம் வசனத்தில் வாசிச்சோம். ஆண்டவர் ஆதாம் ஏவாளிடத்திலே அந்த கற்பனையை கொடுத்து, நீங்கள் இந்த பழத்தை புசிக்கும் நாளிலே என்ன செய்வீங்கன்னு சொன்னார்? சாகவே சாவீர்கள்னு சொன்னார். செத்தாங்களா? செத்தாங்களா? சாவல. ஏன் சாகல? ஆண்டவர் பொய் சொல்லிட்டாரோ? செத்தாங்களா சாவலையா? செத்தாங்களா? செத்தாங்கன்னு சொல்றவங்களாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சாகலன்னு சொல்றவங்களாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ரெண்டுக்குமே அல்லேலூயா போடாதவங்களாம் இப்ப போடுங்க. ஆண்டவர் எப்பவுமே பொய் சொல்றது இல்லை. பவுல் சொல்லுகிறார், அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் நாம் மரித்தவர்களா இருந்தோம் என்று சொல்லுகிறார். இப்போ கிறிஸ்து வர்றதுக்கு முன்னாடி, ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நீங்கள்லாம் மரித்தவங்களா இருந்தீங்களா? உயிரோட இருந்தீங்களா? உயிரோட தான் இருந்தீங்களா? அப்போ வசனம் பொய் சொல்லுதா? மரித்தவர்களா இருந்தோம். சரி, அந்த மரணம் என்னங்கிறத ஒரு 10 காரியத்தில் நான் காமிக்கணும். அதுக்கெல்லாம் நேரம் இருக்குமான்னு தெரியல, நான் வேகமாக காண்பிக்கிறேன். நீங்கள் வேகமாக வீட்டில் போய் தியானிச்சுக்கோங்க. சரியா? அதை காண்பித்து விட்டு அந்த காரியத்தின் மனுக்குலத்தின் விழுகை எவ்வளவு பெரிய பாதிப்பை உண்டாக்கினது, அதை சரி செய்வதற்கு இயேசு எவ்வளவு பெரிய தியாகத்தை செய்ய வேண்டி இருந்தது என்பதை நாம் புரிந்து கொண்டோமானால் நாமும் பவுலை போல சொல்லுவோம், சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றை குறித்தும் என்னால் மேன்மை பாராட்ட முடியாது என்று சொல்லுவோம். ஹல்லேலூயா. இப்போ நமக்கு அந்த 3ஆம் அதிகாரத்தில் நடக்கிற சம்பவம் எல்லாம் தெரியும். சத்ருவானவன் வந்து ஏவாள்கிட்ட பேசுகிறான். அவங்களுக்குள்ள என்ன வந்துச்சு? பாவம் வந்துச்சு. அந்த பாவம் வந்த உடனே என்ன ஆச்சு? என்ன ஆச்சு? என்ன ஆச்சு? நன்மை தீமை அறியத்தக்க அந்த இது வந்துச்சா? சரி, அதெல்லாம் இருக்கட்டும். முதல்ல அந்த அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் மரித்தவர்கள் என்று பவுல் சொல்லுகிறாரே, அதன் உண்மையான அர்த்தம் என்ன தெரியுமா? என்றைக்கு மனுக்குலத்திற்குள்ள பாவம் பிரவேசித்ததோ, மனுஷன ஆண்டவர் தேவனுடைய ரூபத்தின்படி, அவருடைய சாயலின்படி, அவருடைய குணாதிசயங்களை எல்லாம் கொடுத்து, அவருடைய மகிமையையும் கொடுத்து, ஒரு மகிமையின் சாயலிலே அவர்களை சிருஷ்டித்திருந்தார். என்றைக்கு பாவம் அவர்களுக்குள் பிரவேசித்ததோ அன்றைக்கே தேவன் தந்திருந்த அந்த மகிமையின் சாயலை இழந்து போனார்கள். பாவம் இருக்கிற இடத்திலே
சஞ்சரிக்க முடியாத தேவ ஆவியானவர் மனிதனுக்கும் தேவனுக்கும் இடையிலே ஒரு பெரிய பிளவு உண்டானது. அதைத்தான் பவுல் சொல்லுகிறார், நீங்களும் நானும் பாவத்தினாலே தேவனிடத்திலிருந்து தூரமாக வைக்கப்பட்டிருந்தோம். அல்லேலூயா. அந்த நிலைமையைத்தான் வேதம் சொல்லுகிறது, நாம் மரித்தவர்களாயிருந்தோம் என்று சொல்லி. நல்லா தெரிஞ்சுக்கணும், நமக்கு 2 மரணம் இருக்குது. ஒன்று ஆவிக்குரிய மரணம், இன்னொன்று நம்முடைய சரீர மரணம். சரியா? அந்த ஆவிக்குரிய மரணம் என்பதுதான் பாவ நிலையிலே மன்னிக்கப்படாத நிலைமையிலே வாழுகிற மனிதனுடைய நிலைமைதான். அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் அவன் மரித்தவனாய் இருக்கிறான். ஏன் அதை மரணம் என்று சொல்லுகிறோம்? தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே இருந்த ஐக்கியம் என்ன ஆயிப்போச்சு? துண்டிக்கப்பட்டு போனது. அப்போ அந்த பாவம் வந்த உடனே அவர்கள் செய்கிற காரியங்கள் என்ன? முதல்ல வாசிங்க பாப்போம். 7ஆம் வசனம் வாசிங்க. 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரைக்கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். பாவம் பிரவேசித்த உடனே மனிதனுக்குள் நடந்த மாற்றம் என்ன தெரியுமா? நல்லா கவனிங்க நான் சொல்றத. அவர்கள் தாங்களாகவே தங்களுக்கு கட்டளையிடப்படாத காரியங்களை செய்ய ஆரம்பித்தார்கள். சரியா? இதுக்கும் சிலுவையின் உபதேசத்துக்கும் என்ன சம்பந்தம் நீங்க யோசிக்கலாம். கடைசியா நான் காமிக்கிறேன். விழுந்து போன மனுக்குலத்தின் நிலைமை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா விழுதுன்னு பாருங்க. மனிதனை ஆண்டவர் ஒரு பெரிய நோக்கத்தோடு கூட உண்டாக்கினார். அவன் தன்னுடைய சித்தத்தின்படி, தன்னுடைய கட்டளையின்படி, தன்னுடைய விருப்பத்தின்படி தான் காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லித்தான் ஆண்டவர் மனுக்குலத்தை சிருஷ்டித்தார். அப்படித்தான் அவர்களுக்கு ஆண்டவருடைய கற்பனைகள் கொடுக்கப்பட்டிருந்தது. ரொம்ப சிம்பிளான கட்டளை தான். ஆனா பாவம் பிரவேசித்த உடனே அவர்களாகவே மனுக்குலம் காரியங்களை செய்ய ஆரம்பிக்கிறது. புரியுதா உங்களுக்கு? அதே காரியம்தான் இன்று வரை தொடர்கிறது. தேவ சித்தத்தின்படி, அவருடைய விருப்பத்தின்படி, அவர் தீர்மானத்தின்படி வாழ வேண்டிய, கிரியை செய்ய வேண்டிய மனுக்குலம் அன்றைக்கே ஏதேன் தோட்டத்திலேயே தங்கள் இஷ்டப்படி காரியங்களை செய்ய ஆரம்பித்தது. அதைத்தான் நீங்க எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் தொடர்ந்து நீங்க 1ஆம் வசனத்திலிருந்து வாசிச்சீங்கன்னா, அவர்கள் தங்கள் மாம்ச இச்சையின்படி நடந்தார்கள்னு வாசிக்கும். சரி, அடுத்து அங்க 8ஆம் வசனத்துல என்ன நடக்குது பாருங்க. பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி. நல்ல கவனிங்க, போதும். 2வது அவர்களுக்குள்ள நடக்கிற காரியம், எப்பெல்லாம் ஆண்டவர் பகலின் குளிர்ச்சியான வேளையிலே உலாவுகிற நேரத்திலே ஓடோடி வந்த மனுக்குலம் பாவம் பிரவேசித்த உடனே முதலாக தேவனுடைய பிரசன்னத்திற்கு விலகுகிறார்கள். முன்னே தூரமா இருந்தீர்கள் என்று பவுல் அன்றைக்கு எழுதுறார். பாத்தீங்களா? எங்க ஆரம்பிச்சிச்சு? ஏதேன் தோட்டத்திலேயே ஆரம்பித்தது. தேவனோடு ஐக்கியப்பட்டிருந்த மனுக்குலம், தேவனோடு அவருடைய சத்தத்தை நேரடியாக கேட்கக்கூடிய பாக்கியத்தையும் ஸ்லாக்கியத்தையும் பெற்றிருந்த மனுக்குலம் பாவம் பிரவேசித்த உடனே அன்றைக்கே தேவ பிரசன்னத்தை விட்டு விலக ஆரம்பித்தார்கள். இன்று வரை மனுக்குலம் அதைதான் செய்து கொண்டிருக்கிறது. நீங்களும் நானும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்ன எப்படி இருந்தோமா? மரித்தவர்களா இருந்தோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நாங்களாகவே காரியங்களை செய்து கொண்டிருந்தோம். 2வது, தேவன் என்கிற ஒருவர் இருக்கிறார் என்கிற உணர்வே இல்லாமல் அவரை விட்டு முற்றிலுமாக விலகினவர்களாக வாழ்ந்தோம். தேவ சாயலிலே படைக்கப்பட்ட மனுக்குலம்தான் அவருடைய ரூபத்தின்படி, அவருடைய கையின் கிரியையினாலே உண்டாக்கப்பட்ட மனுக்குலம்தான். பாவம் அவர்களை தேவனிடத்திலிருந்து பிரித்தது. அடுத்தது அதே வசனத்துல என்ன போட்டிருக்கு? தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்துக் கொண்டார்கள். இதெல்லாம் நீங்க அண்டர்லைன் பண்ணிக்கணும். முதல்ல விலகினார்கள், அடுத்தது ஒளித்துக் கொண்டார்கள். நல்ல கவனிங்க. அவர்கள் தேவனுடைய சாயலின்படி படைக்கப்பட்ட மனுக்குலம் முதலாக மனிதனுக்குள்ள நாம் ஒரு தவறு செய்தால் தேவன் பார்வைக்கு மறைவாக ஒளித்து கொள்ளலாம் என்கிற எண்ணம் வந்தது.
புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? இதெல்லாம் ஆண்டவருடைய சிருஷ்டிப்புல மனுக்குலத்துக்குள்ள இல்லாத குணாதிசயங்கள். ஏனென்றால் ஆண்டவர் அவர்களை தம்முடைய ரூபத்தின்படி தம்முடைய சாயலின்படி படைத்திருந்தார். அவருடைய குணாதிசயங்கள் மனுக்குலத்திற்குள் வைக்கப்பட்டிருந்தது. ஆனால் மனிதன் என்றைக்கு பாவத்திற்கு தன்னை விட்டு கொடுத்தானோ அன்றைக்கே அவர்கள் தாங்களாக கிரியை செய்ய ஆரம்பித்தார்கள். இரண்டாவது என்ன செஞ்சாங்க? தேவ பிரசன்னத்திற்கு விலகினார்கள். மூன்றாவது, நாம் எந்த தப்பை செஞ்சாலும் தேவனுடைய பார்வைக்கு மறைந்து கொள்ளலாம் என்கிற எண்ணம் முதலாக முதல் மனிதனுக்குள்ளேயே வந்தது. இன்னைக்கும் நீங்க ஒரு பிறந்த குழந்தைய பாருங்க, அழகா சிரிச்சுட்டு இருக்கும். ஒரு 6 மாசம் ஆகி தவழும் போது நல்லா இருக்கும். ஒரு வயசாகி கொஞ்சம் நடக்க ஆரம்பிச்ச உடனே என்ன பண்ணும்? கொஞ்சம் வாழ்த்தனம் பண்ண ஆரம்பிக்கும். ஒரு 2 வயசு ஆன உடனே எதையாவது போய் கிச்சனில் போய் எதையாவது திருடிட்டு தள்ளி விட்டுட்டு கேட்டா என்ன சொல்லும்? நான் பண்ணலை அப்படின்னு சொல்லும். எங்கேருந்து வந்துச்சு? யார் சொல்லி கொடுத்தா? நீங்கள் சொல்லி கொடுத்தீங்களோ? அப்பா அம்மா சொல்லி கொடுத்தோமா? போய் நீ அதை போய் கிச்சனில் அதை தட்டி விட்டுட்டு யாராவது கேட்டால் நான் செய்யலைன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி கொடுத்தோமோ? எங்கேருந்து வந்துச்சு? ஆதி மனிதனுக்குள்ள அந்த ஜென்ம சுபாவம் நமக்குள் வைக்கப்பட்டிருக்கிறது. எங்கே ஆரம்பிச்சிச்சின்னு பாருங்க. நாம் ஒரு தவறை செய்துவிட்டு தேவனுக்கு முன்பாகவே ஒளித்து கொள்ளலாம் என்கிற எண்ணம் மனுக்குலத்திற்குள் பாவத்தினால் விதைக்கப்பட்டது. அடுத்தது அங்க என்ன நடக்குது பாருங்க. 10ஆம் வசனத்தை வாசிங்க பாப்போம். அதற்கு அவன், நான் தேவரீருடைய ஆண்டவர் வந்து கேட்கிறார், கூப்பிடுறாரு, எப்பா நீங்க எங்க இருக்கிறீங்கன்னு கேட்கிறாரு. வாசிங்க. வாசிங்க. அதற்கு அவன், நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியா இருப்பதினால் பயந்து ஒளித்துக் கொண்டேன் என்றான். கவனிங்க, பயந்து. எப்படி என்ன வந்துச்சு மனுக்குலத்துக்குள்ள? பயம் வந்தது. பாருங்க, ஆண்டவருடைய சிருஷ்டிப்புல இல்லாத காரியங்கள் எல்லாம் அந்த ஒரு பாவத்தினால் மனுக்குலத்திற்குள் விதைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். அவர்கள் தாங்களாக கிரியை செய்ய ஆரம்பித்தார்கள். தேவ பிரசன்னத்திற்கு விலகினார்கள். ஒளித்து கொள்ளலாம் என்கிற துணிகரம் வந்தது. அடுத்தது, ஆண்டவர் கொடுக்காத ஒரு குணாதிசயம் பயம் முதலாக மனுக்குலத்திற்கு வந்தது. அதுக்கு முன்னாடி பயம்ன்ற குணமே அவங்களுக்கு தெரியாது. நல்லா யோசிச்சு பாருங்க. ஏனென்றால் அவர்கள் தேவ சாயலிலே படைக்கப்பட்டவர்கள். பயம் இருக்குமா அவங்களுக்கு? பயம்ன்ற குணாதிசயம் முதல்ல பயங்கிற வார்த்தை மனுக்குலத்திற்குள் வந்ததே என்றைக்கு அவர்களுக்குள் பாவம் வந்ததோ அன்றைக்கு தான் வந்தது. அதே நிலைமை தான் இன்னைக்கு வரைக்கும் தொடருது. உலகத்தில் இருக்கிற மனிதர்களை பார்த்தா எதுக்கு எடுத்தாலும் பயம், எல்லாவற்றுக்கும் பயம். ஆனால் ஒரு ஆண்டவருடைய பிள்ளை ஆண்டவரை அறிந்து அவருக்குள்ள வரும்போது வசனம் சொல்லுது, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் பலமும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமா, பாவத்தின் வல்லமை அவ்வளவு பெரிய காரியங்களை அங்க மனுக்குலத்துக்குள் செய்தது. பயம் அவர்களுக்குள் பிரவேசித்தது. அடுத்தங்க என்ன செய்யறாங்க பாருங்க. 12ஆம் வசனம் 13ஆம் வசனம் வாசிங்க. அதற்கு ஆதாம், என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரீயானவள் அவ்விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தாள். நல்லா கவனிங்க. ஆண்டவர் கேட்கிறாரு, நீ என்ன செஞ்ச அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப ஆதாம் சொல்றாரு, அந்த ஸ்திரீ கொடுத்தான்னு கூட சொல்லல, என்னுடனே இருக்கும்படி நீர் தந்த அந்த ஸ்திரீயானவள் கொடுத்தாள். அப்ப என்ன சொல்றாரு அவரு? ஸ்திரீயை குற்றம் சாட்டுறது மட்டும் கிடையாது, ஆண்டவரையும் சேர்த்து குற்றம் சாட்டுகிறார். நானா கேட்டேன் உன்ட்ட, ஆண்டவரே இந்த ஏவாளை கொடுங்கன்னு நான் கேட்டேனா, நீரா கொடுத்தீர், அது எதையோ பிச்சுட்டு வந்து கொடுத்துச்சு, அதை நானும் வாய் மூடி சாப்பிட்டேன் என்று சொல்லி மனுக்குலம் ஆண்டவரை குற்றப்படுத்த ஆரம்பித்தது. அது மட்டும் இல்ல, ஏவாள் அடுத்து என்ன சொல்றாங்க அடுத்த வசனத்துல, அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஸ்திரீயை நோக்கி, நீ இப்படி செய்தது என்ன என்றார். ஸ்திரீயானவள், சர்ப்பம் என்னை வஞ்சித்தது. சொல்றாங்க, சர்ப்பம் என்னை வஞ்சித்தது என்கிறார்கள். இது எதை காட்டுகிறது? என்றைக்கு மனிதனுக்குள்ள பாவம் பிரவேசித்ததோ ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்ட ஆரம்பித்தார்கள், தேவனையும் குற்றம் சாட்ட ஆரம்பித்தார்கள். புரிதா? பாவத்துடைய வல்லமை எவ்வளோ பெரிய விழுகையை மனுக்குலத்திற்குள்ள கொண்டு வந்துச்சுன்னு. அது ஒரு சாதாரண காரியம் கிடையாது. ஆண்டவர் இப்படியா அவர்களை ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டுகிறவராகவா படைத்தார்? பாவம் என்னைக்கு வந்துச்சோ அன்றைக்கே மனுக்குலத்துக்குள்ள ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டுகிற, ஒருவர் மேல் ஒருவர் கல்லை எடுத்து வீசுகிற குணாதிசயம்
வந்துருச்சு. ஏதேன் தோட்டத்திலேயே வந்துருச்சு. மாம்சம் ஒரே சரீரம் என்று சொல்லப்பட்டவர்களுக்குள்ளதான் முதல்ல என்ன வந்துச்சு? குற்றம் சாட்டுகிறது வந்துச்சு. இன்னைக்கும் அதே தான் தொடருது பல குடும்பத்தில். இல்லை இல்லையா? ஆமேன்னு சொல்றவங்களாம் ஒரு அழிலையா சொல்லுங்க. எல்லாம் பொய், அத்தனை பேரும் பொய். எல்லா குடும்பத்திலையும் கணவன் மனைவியை குற்றம் சாட்டுறது, மனைவி கணவனை குற்றம் சாட்டுறது எங்க ஆரம்பிச்சிச்சு? ஏதேன் தோட்டத்திலேயே ஆரம்பிச்சிருச்சு. அது மட்டும் இல்ல, தங்களை அறியாமலேயே பாலிஷ்டா ஆண்டவரையும் குற்றம் சாட்டுகிற நிலைமைக்கு மனுக்குலம் தள்ளப்பட்டது. சரி, அடுத்து என்ன நடக்குது பாருங்களேன். அடுத்து தொடர்ந்து நீங்க வாசிச்சீங்கன்னா 14வது வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரைக்கும் நீங்க வாசிக்கும் போது அங்கே முதலாக தண்டனை என்பது உலகத்திற்குள் வந்தது. என்ன வந்துச்சு? ஆமா, அதுக்கு முன்னாடி தண்டனைங்கிற வார்த்தையே உலகத்துல கிடையாது. ஆண்டவருடைய சிருஷ்டிப்புல அது இல்லை. முதலாக ஆண்டவரே மனுக்குலத்தை தண்டிக்கிற ஒரு நிலைமைக்கு இந்த மனுக்குலம் அவரை தள்ளிவிட்டது. அதைத்தான் ஆண்டவர் மாறி அங்க பல காரியங்களை சொல்லுகிறார். அங்க வாசிக்கும் போது 16ஆம் வசனத்தை வாசிங்க பாப்போம். அவர் ஸ்திரீயை நோக்கி, நீ கர்ப்பவதியாய் இருக்கும் போது உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன். போதும் கவனிங்க, அங்க என்ன வார்த்தை வருது? வேதனை வருகிறது. உலகத்துல இல்லாத, ஆண்டவருடைய சிருஷ்டிப்பில் இல்லாத காரியங்கள் எல்லாம் பாவத்தின் வல்லமையினால் உலகத்திற்குள் கொண்டு வரப்படுகிறது என்பதை கவனிக்கிறீங்களா? அதுக்கு முன்னாடி அவர்களுக்கு வேதனைன்னா என்னன்னே தெரியாது. அந்த வார்த்தைக்கு அர்த்தமே அவர்களுக்கு தெரியாது. முழு உலகத்துக்கும் சொந்தக்காரங்களே அந்த 2 பேர் தான். என்ன வேதனை அவங்களுக்கு? ஆனா முதலாக ஆண்டவருடைய வாயிலிருந்தே அவர்கள் பாவம் செய்தது நிமித்தமாக அவர்களுக்குள் வேதனை என்கிற வார்த்தை இன்ட்ரடியூஸ் பண்ணப்படுகிறது. அடுத்து அவர் என்ன சொல்றார்? 17ஆம் வசனம். பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின. கடைசியில சொல்றாரு, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோட, வருத்தம் என்கிற வார்த்தை வந்தது. புரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் ஆண்டவருடைய சிருஷ்டிப்புல இல்ல. ஆண்டவர் இந்த உலகத்தை செம்மையாக, நேர்த்தியாக, ஒரு ஆசீர்வாதமானதாக, மனிதனுக்கு தேவையான எல்லாவித நன்மைகளையும் வைத்து சிருஷ்டித்திருந்தார். ஆனா அதே தேவனுடைய வாயிலிருந்து இன்றைக்கு வேதனை என்கிற வார்த்தை வருகிறது. உனக்கு வருத்தம் உண்டாகும் என்கிற வார்த்தையும் வந்து விட்டது. அடுத்து அதே 17ஆம் வசனத்தில் அவர் சொல்லும்போது சொல்லுகிறாரு, உனக்கு நான் விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே என்ன நடக்குமா? பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். ஏவாளுக்கு ஆண்டவர் தண்டனையை கொடுக்கும்போது ஏவாளுக்கு மட்டும்தான் தண்டனை. நீ வருத்தத்தோட பிள்ளை பெறுவாய், உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும். சர்ப்பத்தை தண்டிக்கும் போது நீ மண்ணை திம்ப, மண்ணில் ஊர்ந்துகிட்டே போவ. ஆனா ஆதாமுக்கு தண்டனையை கொடுக்கும்போது என்ன தண்டனை கொடுக்கிறார் ஆண்டவர்? உன் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டிருக்கும். அந்த பாவத்தை ஒரு தலைமை பொறுப்புல இருக்கிறவன் பாவத்திற்கு விலகாமல் கவனக்குறைவாக விட்டபடியினால் முழு பூமியும் சபிக்கப்பட்டிருக்கும் என்று சொல்லி சாபம் என்கிற வார்த்தை முதலாக தேவனுடைய வாயிலிருந்தே வந்தது. யோசிச்சு பாருங்க, மனிதன் செய்த பாவம் அது உண்டாக்கின பாதிப்பு சாதாரண பாதிப்பு கிடையாது. அந்த பாவத்தின் ஆளுகை இன்று வரை உலகத்தில் இருக்கிறபடினால இன்று வரை மனுக்குலம் சாபத்திலும் பாவத்திலும் அக்கிரமத்திலும் மரித்தவர்களாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படியே நான் நிறைய காரியங்கள் அடுத்து 18ஆம் வசனத்தில் சொல்றாரு, பூமியானது முள்ளும் குறுக்கும் விளைவிக்கும். அதுக்கு முன்னாடி முள்ளும் கிடையாது, குறுக்கும் கிடையாது. முள்ளு செடிலாம் இங்கே இருக்கான்னு தெரியாது. எங்கள் ஏரியாவுக்குலாம் வந்தீங்கன்னா சுற்றி அந்த பெரிய பெரிய முள்ளு மரம் தான் வளருது. அதுக்கு தண்ணியும் ஊற்ற வேணாம், நீங்கள் உரமும் போட வேணாம், ஒன்றும் பண்ண வேணாம். நீங்கள் வீட்டில் ஒரு செடியை காசு கொடுத்து வாங்கிட்டு வந்து வச்சு நீங்கள் பார்த்து உரம் வச்சு தண்ணி ஊற்றினாலும் அது வளரவே வளராது. ஆனால் அந்த முள்ளு செடி மட்டும் எப்படி வளருது? ஜெகஜோதியாக வளருது. அது யோசிச்சு பாருங்க.
மனிதன் அந்த பாவம் செய்தபடியினால, தேவனுடைய விட்டு அவன் தூரப்பட்டு போனபடியினால, தேவனுக்கும் அவனுக்கும் இருந்த ஐக்கியம் துண்டிக்கப்பட்டு போனபடியினால மிகப்பெரிய பாதிப்பை அவனாக தனக்கு கொண்டு வந்தான். கடைசியில 23ஆம் வசனம் 24ஆம் வசனத்தில் அவர் சொல்றாரு, அவர் மனுஷனை துரத்தி விட்டார் என்று வாசிக்கிறோம். சரியா? இப்ப இவ்வளவு பெரிய பாதிப்பை முதல் மனிதனாகிய ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்த போது அவர்கள் கொண்டு வந்தார்கள். அந்த விழுந்து போன மனிதனுடைய நிலைமை என்ன தெரியுமாச்சு? ஆதியாகமம் 6வது அதிகாரம் 5வது வசனம் 6ஆம் வசனத்துல ஆண்டவர் எழுதுகிறார். 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், மனுஷனுடைய அக்கிரமம் பூமியில் பெருகினது, அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் கூட நித்தமும் பொல்லாததாய் போனது. அவன் கையின் கிரியை மட்டும் கிடையாது, அவன் இருதயத்தின் நினைவு கூட என்னவா மாறிடுச்சான்? பொல்லாததா மாறி. இப்ப பார்க்கிறாரு, இப்படிப்பட்ட மனிதனை நான் உண்டாக்கி விட்டேனே என்று சொல்லி தேவன் மனஸ்தாபப்பட்டார் என்று வாசிக்கிறோம். அந்த தேவன் என்ன செய்கிறார்? அடுத்து முழு உலகத்தையும் நான் அழிக்க போறேன் என்று சொல்லி நோவாவின் நாட்களில் முழு உலகத்தையும் அழிக்கிறார். ஒரே ஒரு குடும்பத்தை மட்டும் வைக்கிறார். அவர்கள் மூலமாக ஒரு சந்ததி வரும்னு பார்க்கிறார். ஆனால் அவர்களும் ஆண்டவருக்கு விரோதமாகத்தான் பெருமைப்பட்டார்கள். ஆண்டவர் அடுத்து ஒரு காரியத்தை செய்கிறார். ஆபிரகாம் என்கிற ஒரு மனிதனை தெரிந்து கொள்ளுகிறார். அவனுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் என்னது? உன் மூலமாக பூமி அனைத்தும் ஆசீர்வதிக்கப்படும் சொன்னார். அன்னைக்கு அவனுக்கு புரிஞ்சிச்சோ இல்லையோ, இஸ்ரவேல் என்கிற அந்த யூதர்கள் என்கிற ஒரு ஜனக்கூட்டத்தை தெரிந்து கொள்ளுகிறார். அவர்களாவது ஆண்டவருக்கு பிரியமா இருப்பாங்களான்னு பார்த்தா அவர்களும் ஆண்டவரை விட்டு அவருக்கு விரோதமாகத்தான் காரியங்களை செய்தார்கள். ஆண்டவரால் மீண்டும் மனிதனோடு கூட ஐக்கியப்பட முடியவில்லை. அவர்கள் தூரப்பட்டு போனார்கள். ஆண்டவர் பல காரியங்களை செய்தார். அவ்வப்போது ஒவ்வொரு மனிதனை தெரிந்து கொண்டார். அவருக்கு பயந்து நடக்கிற ஆபிரகாமோடு பேசினார், தாவீதோடு பேசினார், யோபுவோடு பேசினார். இப்படி ஒவ்வொரு மனிதர்களோடு தான் அவரால் சஞ்சரிக்க முடிந்தது. ஆனா ஆண்டவர் ஒரு டெம்பரரியா ஒரு காரியத்தை செய்து கொடுக்கிறார். என்ன செய்து கொடுத்தார்? ஆசரிப்பு கூடாரம் என்ற ஒன்றை செய்ப்பா. அந்த கூடாரத்தின் வழியாகத்தான் நான் என்ன பண்ணுவேன்? ஜனங்களோட பேசுவேன். உங்களோட என்னால் தங்கி இருக்க முடியாது. ஏதேன் தோட்டத்தில் இருந்தது மாதிரி உங்களோடு நெருங்கி ஐக்கியம் கொள்ள முடியாது. ஏனென்றால் இந்த ஜனம் பாவம் செய்து விட்டது என்று சொல்லி 600க்கும் அதிகமான கற்பனைகளை நியாய பிரமாணம்னு எழுதி கொடுத்து அந்த நியாய பிரமாணத்தின் படி நீங்கள் வாழ்ந்து எனக்கு செய்ய வேண்டிய பலிகளை எல்லாம் நீங்கள் செய்வீர்களானால் நான் என்ன செய்வேன்? உங்களோடு கூட ஐக்கியப்படுவேன் என்று சொல்லி ஆசரிப்பு கூடாரம் அப்படின்னு ஒன்று செஞ்சு கொடுத்தார். ஆசரிப்பு கூடாரத்தில் என்ன இருந்துச்சு? வெளியே என்ன இருந்துச்சு? பிரகாரம் இருந்துச்சு. பிரகாரத்தில் என்ன பண்ணுவாங்க? ஆட்டையும் மாட்டையும் பலி கொடுப்பாங்க. அடுத்து உள்ள வரும்போது பரிசுத்த ஸ்தலம். அந்த பரிசுத்த ஸ்தலத்தில் என்ன இருக்கும்? முன்னாடி ஒரு தூப பீடம் இருக்கும், இந்த பக்கத்தில் ஒரு மேஜை இருக்கும், அதில் சமூக தப்பம் இருக்கும், இந்த பக்கத்தில் ஒரு குத்து விளக்கு இருக்கும். அது எப்பவுமே எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். இதுக்குள்ளே எல்லாரும் போக முடியுமா? எல்லாரும் போக முடியாது. ஆசாரியர்கள் உள்ள போகலாம். அவங்க சீட்டு விழுகிறதுன்னு படி போய் அந்த 3 வேலையும் செய்யணும். அதுக்குள்ள என்ன இருக்கும்? மகா பரிசுத்த ஸ்தலம். அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள இருந்து தான் ஆண்டவர் பேசுவார். யார் மூலமா பேசுவார்? பிரதான ஆசாரியன் மட்டும்தான் போக முடியும். அது எப்பதான் போக முடியும்? வருஷத்துக்கு ஒரு தடவை தான் போக முடியும். மனுக்குலம் தேவனிடத்திலிருந்து முற்றிலும் துண்டிக்கப்பட்டு போனது. தேவனை விட்டு மனுக்குலம் முற்றிலுமாக தூரப்பட்டு போனது. அப்ப அவங்க பாவம் செய்யும் போது என்ன செய்யணும்? பாவம் செஞ்சிட்டாங்கன்னா என்ன செய்யணும்? பாவம் செஞ்சிட்டாங்கன்னா, ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டாங்கன்னா என்ன செய்யணும்? நியாய பிரமாணத்தின்படி பலி செலுத்தணும். என்ன பலி செலுத்தணும்? ஆடு செலுத்தணும், புறா செலுத்தணும், அல்லது காளையை கொண்டு வந்து செலுத்தணும். அப்ப இப்படிப்பட்ட நியாய பிரமாணத்தை ஆண்டவர் மனுக்குலத்திற்கு எழுதி கொடுத்திருந்தார். அப்ப அந்த நியாய பிரமாணம் என்ன காரியத்தை செய்தது? அந்த நியாய பிரமாணத்தினால மனிதனை பரிசுத்தமாக மாற்ற முடிந்ததா? வாசிங்க பார்ப்போம். அப்போஸ்தலர் 13வது அதிகாரம். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம். நான் சொன்னது எதையுமே நீங்க மறக்கக்கூடாது. அப்பதான் நான் சொல்ல போற காரியம் உங்களுக்கு நல்ல விளங்கும். அப்போஸ்தலர் 13:39 வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர் 13:39.
மோசேயின் நியாயப்பிரமாணத்தினாலே மோசேயின் நியாய பிரமாணத்தினாலே நீங்கள் எவைகளினின்று விடுதலையாகி நீதிமான்கள் ஆக்கப்படாதிருந்ததோ நீதிமான்கள் ஆக்கப்படக்கூடாதிருந்ததோ. இருங்க, நல்லா கவனிங்க. நியாய பிரமாணம் எதுக்காக கொடுக்கப்பட்டுச்சு? மனுஷன் பாவம் செய்யக்கூடாது, மீண்டும் யாரு கூட சேர்க்கப்படணும்? தேவனோடு இணைக்கப்படணும் என்பதற்காக கொடுக்கப்பட்டது. ஆனால் லூக்கா எழுதுகிறார், மோசேயின் நியாய பிரமாணத்தினால நீங்கள் நீதிமான்கள் ஆக்கப்படக்கூடாது இருந்தது, விசுவாசிக்கிறவன் எவனும் அவைகளினின்று இவராலே விடுதலையாகி நீதிமானாக்கப்படுகிறான் என்று ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அப்ப நீங்க அந்த முதல் பகுதியை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. அப்போ வேதம் என்ன சொல்லுது? நியாய பிரமாணம் என்ன செய்ய முடியலையா மனுஷனை? சொல்லுங்க, நீதிமானா மாத்த முடியல. சரி, வாசிங்க கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. கலாத்தியர் 2:16. நியாய பிரமாணத்தின் கிரியைகளினாலே எந்த மனுஷனும் நீதிமானாக்கப்படுவதில்லையே. நான் ஒரு முக்கியமான காரியத்தை உங்களுக்கு சொல்ல போறேன், சரியா? பழைய ஏற்பாட்டிலே நியாய பிரமாணம் என்று ஒன்று மனிதனையும் தேவனையும் இணைப்பதற்கு, அவனை சுத்திகரிப்பதற்கு ஒரு கருவியாக கொடுக்கப்பட்டது. சில நடைமுறைகளை ஆண்டவர் கட்டளையாக எழுதி கொடுத்தார். ஆனா வேதம் சொல்லுது புதிய ஏற்பாட்டில் அந்த நியாய பிரமாணம் என்ன செய்ய முடியல? மனுஷனை நீதிமானா மாற்ற முடியல. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 7வது அதிகாரத்துக்கு வாங்க. எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 19வது வசனத்துக்கு வாங்க. எபிரேயர் 7:19. நியாய பிரமாணமானது ஒன்றையும் பூரணப்படுத்தவில்லை. போதும் கவனிங்க. அப்ப நியாய பிரமாணம் என்ன செய்ய முடியலையா? அது எதற்காக கொடுக்கப்பட்டதோ அந்த பர்பஸ் அதனால என்ன செய்ய முடியல? நிறைவேற்ற முடியல. என்னங்க இது டவுட்டா இருக்கா? ஆண்டவர் தானே நியாய பிரமாணம் கொடுத்தார். அவர் கொடுத்த நியாய பிரமாணத்தை பத்தியே இப்படி அப்போஸ்தலர்கள் தப்பு தப்பா எழுதி வச்சிருக்காங்களா? சரி, நான் ஒரு உதாரணம் சொல்றேன், உங்களுக்கு நல்லா புரியும். நம்ம பிளஸன் இருக்கிறாருங்க. பிளஸன் தானே? பிளஸனா பேரை கரெக்டாக சொல்றேன்னா? பிளஸன் இருக்கிறார், சரியா? இப்போ பிளஸன் பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருக்கிறாருன்னு வச்சுக்குவோம். இப்போ ஒரு நாள் என்ன பண்றாரு? ஒரு புறாவை எடுத்துட்டு ஆசரிப்பு கூடாரத்துக்கு போறாரு. அப்போ பக்கத்து வீட்டில் இருக்கிற நீங்கள்லாம் பார்க்குறீங்க. என்ன சொல்லுவீங்க? சொல்லுங்க, என்ன சொல்லுவீங்க? தைரியமா சொல்லுங்க. பிளஸன் என்ன பண்ணிட்டாரு? ஏதோ ஒரு பாவம் சொல்லிட்டாரு. ஆனால் ஏதோ ஒரு சின்ன பாவமாக செஞ்சுருக்கிறாரு போல, அதனால தான் சின்னதாக புறா எடுத்துகிட்டு போகிறாரு அப்படின்னு பார்க்குறீங்க, சரியா? அப்போ என்ன பண்ணுறாரு? அவர் போய் பலி கொடுக்குறாரு. அவருக்கு ஒரு விடுதலை கிடைச்சிருச்சுன்னு ஒரு நம்பிக்கை, சரியா? அடுத்த நாள் யாரை வைக்கலாம்? சரி, உங்களெல்லாம் சொன்னால் கோச்சிப்பீங்க, நம்ம சுபானாவே வச்சுப்போம், இங்கே இல்லை, அதனால தைரியமாக சொல்லலாம். அடுத்த நாள் அவங்க ஒரு ஆட்டை பிடிச்சிட்டு வராங்க. ஐயோ, இங்கே தான் இருக்கீங்களா? அடுத்த நாள் ஒரு ஆட்டை பிடிச்சிட்டு வராங்க, சரியா? முதல்ல அவர் புறாவை எடுத்துட்டு போனார், அடுத்த நாள் அவங்க ஒரு ஆட்டை பிடிச்சிட்டு வராங்க. அப்ப நீங்கெல்லாம் என்ன செய்வீங்க பார்த்துட்டு? சுபானா ஏதோ தப்பு பண்ணியிருக்கிறாங்க, ஆனா கொஞ்சம் பெருசா பண்ணியிருக்கிறாங்க, அதனால என்ன பண்றாங்க? ஒரு ஆட்டை பிடிச்சிட்டு வர்றாங்க அப்படின்னு போறாரு. அவங்க பலி கொடுக்குறாங்க. அவங்களுக்கு ஒரு விடுதலை உண்டாயிருச்சு. அடுத்த நாள் நம்ம பாஸ்டரே வச்சுக்கோ, என்ன எங்க ஒத்த குடும்பத்தையும் ஏதாவது சொல்லிட்டீங்களே அப்படின்னு சொல்லாதீங்க. உங்களெல்லாம் சொன்னா கோச்சிக்கிறீங்க, நாங்க எங்களையே சொல்லி டேமேஜ் பண்ணிக்கிறோம். அடுத்து பாஸ்டர் ஒரு காளையை பிடிச்சிட்டு வராங்கன்னு வச்சுக்கோ. அப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க? பழைய ஏற்பாட்டு காலத்துல இருக்கிறோம் நம்ம. அப்ப என்ன சொல்லுவீங்க பார்த்துட்டு? ஏதோ பெரிய பாவமா செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவீங்க. அப்ப அவர் செய்த பாவம், இவங்க செஞ்ச பாவம்லாம் என்ன செஞ்சிச்சு? வெளியே தெரிஞ்சிச்சு. அதனால என்ன பண்ணிட்டாங்க? ஒரு பலியை செலுத்தி அவர்கள் ஒரு பாவ மன்னிப்பை பெற்றுட்டு போயிட்டாங்க. இப்ப ஜான் சாமுவேல்னு ஒருத்தன் இருக்கிறேன். நானும் பழைய ஏற்பாட்டு காலத்திலே இருக்கிறேன். நான் எந்த பாவமும் செய்யலை, சரியா? ஒரு பெண்ணை நான் அவளோடு விபச்சாரம் செய்யவில்லை. ஆனா அவளோடு விபச்சாரம் செய்வது போல என்னுடைய எண்ணத்துல ஒரு காரியம் தோன்றுச்சு. நியாயப்பிரமாணத்தில் எனக்கு தண்டனை இருக்கா? நான் செய்யலையே. இருக்கா? என்ன தண்டனை இருக்கு? நான் செய்யலைன்னா யாரு கண்டுபிடிப்பா? சொல்லுங்க. நான் சொல்லி நானா ஒப்பு கொடுத்தா தானே உண்டு. இருக்கா? அப்ப நியாயப்பிரமாணம் என்ன செய்ய முடியாது?
அது பாவத்திலிருந்து பூரணமான விடுதலையை தர முடியாது. அந்த ஆடுகளின் பலியோ புறாக்களின் பலியோ ஒரு டெம்பரரி அரேஞ்ச்மெண்ட் தான். அது மூடி வைக்க வேணா உதவும். அது கூட எல்லாருக்கும் அது தண்டனையை கொண்டு வருகிறது இல்லை. ஏன்னா ஒருத்தன் மனதளவில் நினைச்சிட்டு அப்படியே பாவத்தில் வாழ்ந்துட்டே போய் விடுவதற்கு வழி அங்கே இருக்குது. அதைத்தான் புதிய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம். நியாயப்பிரமாணம் யாரையும் அது நீதிமான் ஆக்குகிறதில்லை, அவனுக்கு ஒரு டெம்பரரி அரேஞ்ச்மெண்ட்டை கொடுக்குது. புரியுதா? அப்போ நான் மனதளவில் நினைச்சவன், நான் மனதளவில் பாவியாக தான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். அதைத்தான் இயேசு சொல்லுகிறார் புதிய ஏற்பாட்டில் வரும்போது. ஒருவன் ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்த்தாலே என்ன ஆகி போச்சு? அவன் விபச்சாரம் செய்து ஆயிற்று. சில பைத்தியங்கள் இன்னைக்கு சொல்லும் நியாயப்பிரமாணத்தை ஆண்டவர் முடிச்சிட்டாருன்னு. ஆண்டவர் நியாயப்பிரமாணத்தை முடிக்கல, அழிக்கவும் இல்லை, அவர் இன்னும் கடுமையாக்கி இருக்கிறார் என்று நான் சொல்லுவேன். பழைய ஏற்பாட்டில் நீ கையினால செய்தால்தான் பாவம், ஆனா புதிய ஏற்பாட்டில் நீ மனதில் நினைத்தாலே பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. மத்தேயு 5:17 வாசிங்க பார்ப்போம். மலை பிரசங்கத்தில் ஆண்டவர் என்ன சொல்றார்? மத்தேயு 5:17 நியாய பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதிருங்கள். அழிக்கிறதற்கு அல்ல, அதை என்ன செய்ய வந்தாரா ஆண்டவர்? நிறைவேற்றுகிறதற்கே வந்தார். அப்ப ஆண்டவர் சிலுவையில் எல்லாவற்றையும் செய்து முடிச்சிட்டார். நான் எப்படி வேணாலும் வாழலான்னு யாரும் சொல்ல முடியாது. ஏனென்றால் ஆண்டவர் நியாய பிரமாணத்தின் நிறைவேறுதலாக வந்தார். பலிகளிலே சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை ஒரே பலியினாலே அவர் தன்னுடைய சிலுவையின் மூலமாக நிறைவேற்றினார். எதற்காக தெரியுமா? மனுக்குலம் தேவனிடத்திலிருந்து பிரித்து தூரப்பட்டு போயிருந்தது. அதற்கு அவர்கள் செலுத்தி கொண்டிருக்கிற அந்த ஆடுகள், காளைகள், எருதுகள் போன்றவற்றின் பலிகளினால ஒன்றும் செய்ய முடியாது. அதனால ஆண்டவர் என்ன செய்யறாராம்? எபிரேயருக்கு எழுதின நிருபம் 9வது அதிகாரத்தில் 12 வெள்ளாட்டுக்கடா, இளங்காலை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். ஹல்லேலூயா! ஆண்டவர் நம்மை தூரமாயிருந்த நம்மை அவர் சமீபமாக்கினார் என்றால் நாம் எப்படி தூரப்பட்டு போயிருந்தோம்? மனுக்குலம் அவர்கள் செய்த பாவத்தினாலே, அந்த பாவத்தின் ஆளுகை அவர்களை மேற்கொண்டபடியினாலே தேவனிடத்திலிருந்து பிரித்து வைக்கப்பட்டிருந்தார்கள். அந்த ஐக்கியத்தை மீண்டும் இணைப்பதற்காகத்தான் வெறும் காளைகள், வெள்ளாட்டுக்கடாவின் பலிகளினால் அல்ல, பாவமறியாத பரிசுத்த தேவகுமாரன் தன்னையே கல்வாரி சிலுவையிலே பலியாக கொடுத்தபடியினால் மீண்டும் மீண்டும் நீங்கள் பலி செலுத்த வேண்டியதில்லை. மனுக்குலமே, உங்களுக்காக நானே என்னை பலியாக கொடுத்திருக்கிறேன் என்று சொல்லி சிலுவை பரியந்தம் தன்னை தாழ்த்தினபடியினால்தான் பவுல் சொல்லுகிறார், சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றை குறித்து நான் மேன்மை பாராட்ட மாட்டேன். எல்லாம் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்ப்போம். அதை தான் வாசிக்கிறோம். 1 யோவான் 2வது அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. ஹல்லேலூயா! இளங்காலை, வெள்ளாட்டு கடா இதன் போன்ற பலிகளினாலே பாவம் என்ன செய்யப்படல? நிவர்த்தி செய்யப்படல, அது மூடித்தான் வைக்கப்பட்டது. ஆனால் இயேசு கிறிஸ்து தன்னை பலியாக ஒப்பு கொடுத்தது நிமித்தமாக நமக்கு என்ன உண்டாயிருக்கிறது? கிருபாதார பலியாக அவரே ஒப்பு கொடுத்தார். அவர் மூலமாக நீங்களும் நானும் அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் மரித்தவர்களாயிருந்தோம். இப்பொழுது அவருடைய சிலுவையின் இரத்தத்தை விசுவாசிப்பதன் மூலமாகவே நாம் மீண்டும் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம். அடுத்து என்ன செய்யப்பட்டோம்? தூரமா இருந்தோம், இப்போ சமீபமாக கொண்டு வரப்பட்டிருக்கிறோம்.
அதே அந்த எபிரேயருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரத்தில் தொடர்ந்து நம்ம வாசிக்கும் போது 14ஆம் வசனத்தில், நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை, ஆமா, ஆடு காளை ரத்தம் இதெல்லாம் எதனால பரிசுத்தமாக்குச்சு? அவங்க செஞ்ச தப்புக்கு ஒரு பிராயச்சித்தத்தை உண்டாக்குச்சான். ஆனா கிறிஸ்துவின் ரத்தம் எதையே சுத்திகரிக்குதான்? என்னுடைய மனசாட்சியவே சுத்திகரிக்குதான். அப்ப சிலுவையின் காரியங்களை தியானிக்க வந்திருக்கிற அருமையான தேவ ஜனமே, உண்மையிலேயே அந்த சிலுவையின் அன்புக்குள்ள வந்த ஒரு தேவ பிள்ளைக்குள்ளாக நடக்கிற ஒரு முக்கியமான மாற்றம் என்ன தெரியுமா? பாவத்தின் மேல ஒரு தாங்கோனா வெறுப்பு நமக்குள்ள வரும். அதுதான் உண்மையான ரட்சிப்புக்கு அடையாளம். ஒரு சின்ன தவறு செய்து விட்டால் கூட அது நம்ம குத்தி கொண்டே இருக்கும். மீண்டும் ஆண்டவரிடத்திலே வந்து ஒப்புரவு ஆகிற வரை அது நம்மை மீண்டும் 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 அது நம்மை குத்தி கொண்டே இருக்கும். ஈஸியா நம்மளால பாவம் செய்து விட்டு வாழ்ந்து விட முடியாது. பாவத்தோடு தேவ பிரசன்னத்துல வந்து உட்கார்ந்து விட முடியாது. அந்த சிலுவையின் அன்புக்குள்ள வந்தவர்களால பாவத்தோடு கூட வாழ்ந்து கொண்டு பாவத்தோடு கூட விளையாடி கொண்டு ஏதோ வாரத்துக்கு ஒரு நாள் வந்து ஆடி பாடி கொண்டாடிட்டு போக முடியாது. அதுதான் அந்த சிலுவை செய்கிற காரியம். அந்த சுத்திகரிப்பு வெறும் மேல வெளிப்படையா நடக்கிற காரியம் அல்ல, அது உள்ளான ஜீவனிலே மனசாட்சியையும் அது சுத்திகரிக்கிறதா இருக்கிறது. அதனாலதான் பவுல் சொல்லுகிறார், அவ்வளவு பெரிய காரியத்தை இந்த அளவிற்கு விழுந்து போன மனுக்குலத்தின் ஒரு பகுதியாக இருந்த என்ன ஆண்டவர் மீட்டு எடுத்து அவரோடு என்னை இணைத்திருக்கிறாரே, அதை மட்டும்தானே என்னால் மேன்மை பாராட்ட முடியும். எவ்வளவு காரியத்தை சாதித்திருந்தாலும் அந்த சிலுவையை மாத்திரமே என்னால் மேன்மை பாராட்ட முடியும் என்று சொல்லுவதற்கு அவர் தயங்கவே இல்லை. இன்னும் ரோமர்ல வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்து நியாய பிரமாணத்தின் முடிவாய் இருக்கிறார் என்று வாசிக்கிறோம். அப்ப அவர் எதை முடித்து வைத்தார்? எல்லா பலி முறைகளையும் முடித்து வைத்தார். ஆசரிப்பு கூடாரம் என்கிற ஒரே ஒரு இடத்துல போய் தான் அவரை சந்திக்க முடியும். ஆனா இன்றைக்கு நீங்க எங்க இருந்தாலும் தேவனோடு இடைப்பட முடியும். அப்ப இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்கல்ல, பாவம் வந்து நியாயப்பிரமாணத்தின் விடுதலைக்கு ஆக்கப்பட்டதுனால நம்ம எப்படி வேணாலும் வாழலாம் அப்படின்ற ஒரு உபதேசம் என்ன வந்துருச்சு இன்னைக்கு? வந்துருச்சு. ஆரம்பத்திலே பாஸ்டர் சொன்னாங்கல்ல, வரும்போதே யோசிச்சுக்கிட்டே வந்த ஆண்டவரே நான் என்ன பேசணும்னு. அதை சொன்ன உடனே எனக்கு நிறைய வசனம் ஞாபகம் வந்துச்சு. நோட் பண்ண, அதெல்லாம் சொல்ல நேரம் இருக்கான்னு தெரியல. வாசிங்க பாப்போம். ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆவது அதிகாரம் 14-15 வாசிங்க. நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல், நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால். ஆமா, நல்ல கவனிங்க. இன்றைக்கு அந்த கிருபையின் உபதேசம் சொல்ற காரியம் என்னன்னா, நீங்க இப்போ நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டில்லாம எதுக்கு கீழ்ப்பட்டிருக்கிறீங்க? கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறீங்க. அதனால நீங்க என்ன பண்ணலாம்? நீங்க இன்னைக்கு செஞ்ச பாவத்துக்கும் நேற்று செஞ்ச பாவத்துக்கும் நாளைக்கு நீங்க செய்ய போற பாவத்துக்கும் ஆண்டவர் மரிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு நீ எப்படி வேணாலும் வாழலான்னு ஒரு காரியத்தை ரகசியமாக கொண்டு வருகிறார்கள். ஆனா வசனம் என்ன சொல்லுது? வாசிங்க பாப்போம். பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. நீங்கள் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியினால் பாவம் உங்களை என்ன செய்ய மாட்டாதான்? மேற்கொள்ள மாட்டாதான். நான் ஒருத்தன் கிருபையின் பிரமாணத்துக்குள்ள வந்துட்டேன்னு ஒருத்தன் சொன்னான்னா பாவம் என்ன செய்யக்கூடாது? பாவம் என்ன செய்யக்கூடாது? என்ன தூங்கிட்டீங்களா? பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, பாவம் நம்மளை மேற்கொள்ள மாட்டாது. ஆமா, அதுதான் உண்மையிலே கிருபையின் உபதேசமே. கிருபையின் உபதேசம் ஒருத்தன் பேசுறான்னா பாவம் ஒன்ன மேற்கொள்ள மாட்டாது என்கிற நிச்சயம் இருக்கணும். அடுத்த வசனம் வாசிங்க. இதனால் என்ன? இதனால் என்ன? நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல், நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால், கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் செய்யலாமா? பாவம் செய்யலாமா அப்படின்னு என்ன செய்யறாரு பவுல்? தெளிவாக எழுதுகிறார். ஆண்டவர் சிலுவையில் எல்லாத்தையும் முடிச்சிட்டாருன்னா அந்த நியாயப்பிரமாணம் குறைவுள்ளதா இருந்தது. அதை நிறைவேற்றுவதற்காக இயேசு வந்தார். ரோமர் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாய் இருக்கிறார் என்று சொல்லுகிறார். அதே பவுல் அவர் நியாயப்பிரமாணத்தை முடிச்சிட்டு நமக்கு புதுசா ஒரு பிரமாணத்தை கொடுத்திருக்கிறாரு. அந்த பிரமாணத்திற்கு பேரு என்னது? அது கிருபையின் பிரமாணம். இன்னொரு வார்த்தையில சொல்லணும்னா சுயாதீன பிரமாணம். என்ன பிரமாணம்?
ஆமாம், சுயாதீன பிரமாணம்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரில, அதெல்லாம் விளக்க நேரம் இல்லை. சரி, ஒரு 2 வசனம் மட்டும் வாசிக்கலாமா? அந்த சுயாதீனம்னா என்னன்னா, ஒருவன் அடிமையாக ஒருத்தன் இருக்கிறான்னு வச்சுக்கோங்க. அடிமையாக ஒருத்தன் இருக்கிறான்னா அவன் யார் சொல்கிறது தான் கேட்கணும், எஜமான் சொல்றதுபடி தான் கேட்க முடியும். ஆனால் ஒருத்தர் சுயாதீனன் என்று சொல்லப்படுவானால் அவன் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறான். அவன் சுயமாக சிந்தித்து அவனுடைய விருப்பத்தின்படி காரியத்தை செய்ய முடியும். அப்போ நம்ம நியாயப்பிரமாணத்திற்கு கட்டுப்பட்டில்லாமல் சுயமாக செயல்படுவதற்கு கிறிஸ்துவின் சிலுவை நமக்கு என்ன செய்திருக்கிறது? நியாயப்பிரமாணத்திலிருந்து விடுதலையை கொடுத்திருக்கிறது. சரியா? அப்ப இந்த சுயாதீன பிரமாணம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம்? எப்படி வேணாலும் வாழலாமான்னு ஒரு கேள்வி வருதுல்ல? வருதா வரலையா? வருதா வரலையா? வருதா வரலையா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமா, சரி, வாசிங்க பாப்போம். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 5:13 வாசிங்க. கலாத்தியர் 5:13. கலாத்தியர் 5:13. சகோதரரே, நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள். நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு அல்ல, சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள். இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்திற்கு எதுவாக அனுசரியாமல். போதும் கவனிங்க. அப்ப ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த விடுதலையின் பிரமாணம், இந்த கிருபையின் பிரமாணம், இந்த சுயாதீன பிரமாணத்தை நம்ம மாம்ச இச்சையின்படி என்ன செய்யக்கூடாதான்? அனுசரிக்க கூடாதான். அப்போ அந்த கல்வாரி சிலுவைக்குள்ள வந்த ஒருவன் நான் எப்படி வேணாலும் வாழலாம், ஆண்டவர் என்ன மன்னிச்சுக்கிட்டே இருப்பார்னு சொல்ல முடியாது. சரியா? அப்ப ஆண்டவர் தந்திருக்கிற விடுதலையை நமக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளக்கூடாது. அதே காரியத்தை பேதுரு சொல்றாரு பாருங்க. 1 பேதுரு 2:16. 1 பேதுரு 2:16 வாசிங்க. சுயாதீனம் உள்ளவர்களாயிருந்தும் உங்கள் சுயாதீனத்தை துர்க்குணத்திற்கு மூடலாக கொண்டிராமல். நல்ல கவனிங்க, நியாய பிரமாணத்துக்கு அடிமை அல்ல, ஆனா நீங்க யாருக்கு அடிமையா மாறணும்? தேவனுக்கு அடிமையா மாறணும். ஆண்டவர் தந்திருக்கிற இந்த கிருபையின் பிரமாணம், விடுதலையின் பிரமாணம், சுயாதீன பிரமாணம் என்பது அது கல்வாரி சிலுவையினாலே நமக்கு கொடுக்கப்பட்டது, அவருடைய தியாகத்தினாலே கொடுக்கப்பட்டது. அது கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால் நாம் எப்படியும் வாழலான்னு சொல்லிட முடியாது. அவருடைய விருப்பத்தின்படி, அவருடைய சித்தத்தின்படி, என்னுடைய மாம்சத்தின்படி அல்ல, என்னுடைய மாம்ச இச்சையின்படி அல்ல, இனி எல்லாமே அவர் விரும்புகிறபடி என்று ஒப்பு கொடுக்கிறவனே உண்மையிலேயே சிலுவையின் அன்புக்குள் வந்தவன். அல்லேலூயா. அப்ப அந்த கல்வாரி சிலுவை முன்னே தூரமாயிருந்த என்னை சமீபமாக்கிட்டு என்று பவுல் சொல்லுகிறாரே, அந்த காரியம் அது என்ன எனக்கு செய்திருக்கிறது என்பதை நான் காண்பித்து ஒரு 5 நிமிஷத்துல முடிச்சிருவேன், பொறுத்துக்கோங்க. கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம், அவர் எப்படி என்னை சமீபமாக்கி இருக்கிறார். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரத்துக்கு வாங்க. கலாத்தியர் 4வது அதிகாரம், அங்க 4ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க பாப்போம். நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி. நல்ல கவனிங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? புத்திர சுவிகாரம்னா என்ன? நாம் அவருடைய பிள்ளைகள் ஆகும்படி. நல்ல கவனிங்க. முன்னே தூரமா இருந்த நீங்கள் சமீபமானீர்கள்னா சும்மா சமீபமாகல. ஏதேன் தோட்டத்தில் தேவனை விட்டு விலகிய மனுக்குலம், துரத்தி விடப்பட்ட மனுக்குலம், சாபத்தின் பிடியிலே, வேதனையின் பிடியிலே, அக்கிரமத்தின் பிடியிலே சிக்கிக்கொண்ட மனுக்குலத்தை ஆண்டவர் தன்னுடைய சிலுவையினாலே மீட்டெடுத்து புத்திர சுவிகாரத்தை அடையும்படி நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டுக்கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் நியாய பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களிலே அனுப்பினார். கரங்களை தட்டி கத்திர மகிமைப்படுத்துங்க பாப்போம். முன்னே தூரமாயிருந்த நாம் இப்போ சமீபமாக வந்திருக்கிறோம். சாதாரணமா வரல. அவருடைய கல்வாரி சிலுவை நம்மை அப்பா பிள்ளைகள் என்கிற உறவுக்குள்ளாக கொண்டு வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. அதைத்தான் யோவான் 1:12 வாசிக்கிறோம். வாசிங்க பார்ப்போம். யோவான் 1:12.
அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க பழைய ஏற்பாடை ஃபுல்லா நீங்க வாசிச்சு பார்க்கலாம். ஆபிரகாம் தேவனோடு நெருங்கின மனிதன் தான். அவனை கூட ஆண்டவர் சிநேகிதனே என்று தான் அழைத்தார், பிள்ளை என்று அழைக்கவில்லை. யோபுவை பார்க்கிறோம், என் தாசனாகிய யோபு என்றுதான் ஆண்டவர் அழைத்தார், பிள்ளை என்று அழைக்கவில்லை. மோசேயை பார்க்கிறோம், என் தாசனாகிய மோசே என்று தான் அழைத்தார். தாவீதை பார்க்கிறோம், என் இருதயத்திற்கு ஏற்றவன் என்று சொன்னார், அவனையும் பிள்ளைன்னு சொல்லல. அவங்களோட நம்மெல்லாம் பெரிய ஆட்களோ? அவங்களோட நம்மெல்லாம் பெரிய ஆட்களோ? பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் ஜனங்கள் என் புத்திரர் என்று சொல்லி ஒரு இடத்திலே சொல்லுகிறார், அது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மட்டும். ஆனா புதிய ஏற்பாட்டில் அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் இஸ்ரவேலர்கள் மட்டும் கிடையாதுங்க, எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனாலதான் பவுல் சொல்லுகிறார், நான் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேற எதை குறித்தும் நான் மேன்மை பாராட்ட மாட்டேன். ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கவங்க பார்த்து சொல்லுங்க, நீங்க அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற உரிமையை பெற்றிருக்கிறீர்கள். இது நமக்கு விளங்குறது கிடையாது, இது நமக்கு புரியறது இல்லை. ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லி நான் ஜோபித்து முடிக்கிறேன், அந்த காரியத்தை நீங்கள் விளங்குறதுக்காக. சரியா? இப்போ நான் ஒரு பெரிய ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். என் ஆஃபீஸில் நிறைய பேர் வேலை செய்கிறாங்க. நான் ஒரு BMW கார் வாங்கியிருக்கிறேன்னு வச்சுப்போம். இப்போ கார் வாங்கணும்னு பிரயாசப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம், பார்ப்போம். BMW கார் வாங்கிட்டேன்னு வச்சுப்போம். ஒரு நாள் ஏதோ முக்கியமான வேலை இருக்குது, என்னுடைய ஆஃபீஸில் இருக்கிற டிரைவரை கூப்பிட்டு, எப்பா நீ இந்த காரை எடுத்துகிட்டு அந்த பேங்க் வரைக்கும் போயிட்டு வான்னு அனுப்புகிறேன். அவர் BMW காரில் உட்காந்த சந்தோஷத்தில் நேராக ஓட்டிட்டு போய் ஒரு மரத்தில் கொண்டு விட்டார். சரியா? மரத்தில் கொண்டு விட்ட உடனே ஃப்ரண்ட் ஃபுல்லாக டேமேஜ் ஆயிடுச்சு. டேமேஜ் ஆன உடனே அங்கேருந்து எனக்கு ஃபோன் வருது, உங்கள் கார் இப்படி அடிபட்டுருச்சின்னு சொன்ன உடனே நான் உடனே என்ன யோசிப்பேன், ஐயோ இந்த வேலைக்காரன்ட்ட கொடுத்து விட்டேன், இவன் என்ன பண்ணானோன்னு தெரியலையேன்னு போய் உடனே போய் அவனுக்கு என்ன ஆச்சுன்னு பார்க்க மாட்டேன். எதை தான் பார்ப்பேன்? காருக்கு என்ன ஆச்சுன்னு பார்ப்பேன். இன்சூரன்ஸ் எவ்வளோ கிளைம் ஆகுமோ அவ்வளோ கிளைம் பண்ணிட்டு மீதியை அவனுடைய சம்பளத்தில் பிடிப்பேன். அது யாரு? வேலைக்காரன். சரியா? இப்போ இன்சூரன்ஸ்லாம் கிளைம் பண்ணியாச்சு, அவர் சம்பளத்தில் பிடிச்சாச்சு, காரை சரி பண்ணியாச்சு, எடுத்துகிட்டு வந்தாச்சு. அடுத்த நாள் என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு வர்றார், என்னுடைய சிநேகிதன் வர்றார். அவர் வந்த உடனே காரை குடுறா ஓட்டி பார்க்குறேன் அப்படின்றார். என் ஃப்ரெண்டு தானே, சின்ன வயசுல இருந்தே வளர்ந்தவங்க, சாவியை கொடுக்குறேன், அவர் எடுத்துகிட்டு போகிறார். அவரும் கொண்டு போய் அதே மரத்தில் விட்டார். அடுத்த நாள் எனக்கு ஃபோன் வருது. இப்போவும் நான் என்ன பண்ணுவேன்னா, போய் ஃப்ரெண்டை பார்க்குற மாதிரி நடிப்பேன், ஆனால் உண்மையில எதை தான் பார்ப்பேன்? காரை தான் பார்ப்பேன். இவ்வளோ செலவாக இப்போ தான் சரி பண்ணி வச்சுருந்தனே, இவன் நல்ல காலத்திலே ஒரு பைசாவும் கொடுக்க மாட்டான், பாதி காசாவது தருவானா இல்லையான்னு 1000 கணக்கு என் மைண்டில் என்ன செய்யும்? ஓடும். ஏன்னா முதல்ல இடித்த ஒரு வேலைக்காரரு, ரெண்டாவது இடித்தவர் என்னுடைய சிநேகிதர் தான். சரி பரவாயில்ல, சின்ன வயசுலேருந்து ஒன்றா இருந்தானேன்னு சொல்லி அவன் பாதி காசு கொடுத்தாலும் நான் பாதி காசை போட்டு சரி பண்ணி என்ன பண்ணுவேன்? காரை திரும்ப எடுத்துகிட்டு வருவேன். இப்போ அடுத்த நாள் என்ன பண்ணுறாரு, என் பையன் இங்கே தான் இங்கே உட்காந்துருப்பார், அவர் அதே காரை அவங்க அக்காவை கூட்டிகிட்டு போகிறாருன்னு வச்சுப்போம். போய் அவரும் வேகமாக ஓட்டி சந்தோஷத்தில் அதே மரத்தில் கொண்டு அவரும் விட்டுட்டார். இப்போ எனக்கு ஃபோன் வருது. இப்போ நான் முதல் கேள்வி என்ன கேட்பேன்? என் பிள்ளைங்களுக்கு என்ன ஆச்சு? ஏன் தெரியுமா? அவங்க என் பிள்ளைங்க. இதுக்கு முன்னாடி இடித்தவங்கெல்லாம் சிநேகிதரும் வேலைக்காரருமாக இருந்தார்கள். புதிய ஏற்பாட்டிலே நீங்களும் நானும் சிநேகிதரும் கிடையாது, வேலைக்காரரும் கிடையாது. அடிமை என்று அர்ப்பணிக்கும் போது ஆண்டவர் நம்மை அடிமையாக பார்க்கிறதில்லை, அவர் பிள்ளைகள் என்கிற அதிகாரத்தை தருகிறார். ஹல்லேலூயா. அதைத்தான் பவுல் எழுதுகிறார். நீங்கள் புத்திர சுவிகாரத்தை பெற்றிருக்கிறபடியினாலே, அந்த வசனத்தில் அவர் சொல்லுகிறார், 7ஆம் வசனம், கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில், ஆகையால் இனி நீ அடிமையாயிராமல் புத்திரனாயிருக்கிறாய், நீ புத்திரனேயானால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரவாளியுமாயிருக்கிறாய். கரங்களை தட்டி கத்திர மகிமைப்படுத்தலாமா?
அதனாலதான் பவுல் சொல்லுகிறார், அவருடைய சிலுவையை குறித்தே அல்லாமல் வேற ஒன்றை குறித்தும் நான் மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அப்படியே எல்லாரும் கண்களை மூடுங்க பார்ப்போம். ஆண்டவருடைய பந்தியை அனுசரிக்க போறோம். எனக்கு பேசுறதுக்கு நிறைய இருக்கு, இன்னும் நான் 1.5 மணி நேரம் பேசுவேன். அவ்வளோ காரியங்கள் இருக்கு. நான் உங்களுக்கு சுருக்கமா வேகமா சில காரியங்களை காண்பித்திருக்கிறேன். ஆனால் ஒரே ஒரு காரியத்தை மனசுல வச்சுக்கோங்க, அவருடைய கல்வாரி சிலுவையின் அன்பு அது நமக்கு செய்த காரியம் சாதாரண காரியம் அல்ல. முன்னே தூரமா இருந்த நம்மை அது கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தின் மூலமாக அது சமீபமாய் கொண்டு வந்திருக்கிறது என்றால், ஏதோ சமீபமாக கூட்டிட்டு வந்து உட்கார வைக்கல, நம்மை ஒரு புதிய உறவுக்குள்ளாக கொண்டு வந்திருக்கிறது. அது அப்பா பிள்ளை என்கிற ஒரு உன்னதமான உறவுக்குள்ளாக கொண்டு வந்திருக்கிறது. அந்த உறவுக்குள்ளாக வந்த தேவ ஜனம் அது ஒவ்வொரு நாளும் என் தகப்பனுடைய இஷ்டத்தின்படி, என் தகப்பனுடைய சித்தத்தின்படி, என் தகப்பனுடைய விருப்பத்தின்படி, அவர் விரும்புகிறபடி தான் நான் காரியத்தை செய்வேன் என்று தான் வாழுமே அல்லாமல் என் இஷ்டம்படி நான் வாழுவேன், நான் எப்படி வேணாலும் வாழுவேன் என்று சொல்லி ஒருபோது நீங்க வாழ்ந்து விட்டு போக முடியாது. அந்த தகப்பன் உறவில நிற்காமல் போன இளைய குமாரனை குறித்து தான் நான் லூக்கா 15 அதிகாரத்துல வாசிக்கிறோம். அந்த அதிகாரத்தை நல்லா தியானிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். 10 வெள்ளிக்காசுல 1 வெள்ளிக்காசு காணாமல் போனது. அந்த பெண் அதை தேடி எடுக்கிறாள். 100 ஆடுகளிலே 1 ஆடு காணாமல் போனது. அந்த மேய்ப்பன் தேடி போய் கூட்டி கொண்டு வருகிறார். ஆனா 2 குமாரன்ல 1 குமாரன் காணாமல் போகிறான். தகப்பன் தேடி போல. ஏன் தெரியுமா? என் பிள்ளை கல்வாரி அன்பை உண்மையிலே உணருமானால் அது என்றைக்கா இருந்தாலும் திரும்பி வரும் என்கிற நம்பிக்கையோடு காத்திருக்கிற ஒரு நல்ல தகப்பனாக, அருமையான சகோதரனே சகோதரியே, இன்றைக்கும் உனக்காக எனக்காக காத்து கொண்டிருக்கிற ஒரு நல்ல தகப்பன் அவர் பலகனி வழியாய் பார்த்து கொண்டு நின்று கொண்டிருக்கிறார். ஒருவேளை அந்த கல்வாரி சிலுவையின் அன்பை உண்மையிலே அறிந்து கொள்ளாமல், உணர்ந்து கொள்ளாமல், புரிந்து கொள்ளாமல், ஏன் ஆலயத்திற்கு வருகிறோம் என்கிற அறிவே இல்லாமல் ஏனோ தானோ என்று சொல்லி நீ வந்து கொண்டு இருப்பாயானால், இன்றைக்கும் அவருடைய கல்வாரி சிலுவையின் அன்பு உன்னை தேடித்தான் வந்திருக்கிறது. என்னண்டையிலே அந்த பிள்ளை வராதா என்று சொல்லி காத்திருக்கிற இந்த கல்வாரி அன்பை நீ நோக்கி பார்ப்பாயா? ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே இந்த கல்வாரி சிலுவையின் அன்பை நான் ஒருபோதும் விட்டு போய்விடக்கூடாது ஆண்டவரே. அவருடைய கல்வாரி சிலுவை நான் தியானிக்கிற நேரத்தில் ஆண்டவரே நீர் தந்திருக்கிற அப்பா பிள்ளை என்கிற அந்த உறவிலிருந்து ஒருபோது நான் பின்வாங்கி போய்விடக்கூடாது என்கிற ஒரு அர்ப்பணம் உண்டாகாமல் நீங்கள் நான் அந்த பந்தியிலே பங்கெடுக்க கூடாது. இந்த பந்தியிலே பங்கெடுப்பதற்கு முன்னதாக ஆண்டவர்கிட்ட எந்தெந்த காரியங்களை நீங்க ஒப்புரவாக வேண்டுமோ, எந்தெந்த காரியங்களை நீங்க இன்னும் தூரப்பட்டிருக்கிறீங்களோ அதெல்லாம் ஓரமாக வைத்து விட்டு இந்த புனித வெள்ளியின் நாளில் ஆண்டவர் மீண்டுமாக ஒரு தருணத்தை தருகிறார். இந்த விடுதலை நமக்கு சாதாரணமாக கிடைக்கவில்லை. கல்வாரி சிலுவிலே அவர் தம்முடைய ஜீவனை கொடுக்க வேண்டியதாயிற்று. அவருடைய பாவத்தினால் அல்ல, அவருடைய அக்கிரமத்தினால் அல்ல, நம்முடைய மீறுதலினாலே, நம்முடைய அக்கிரமத்தினாலே. கல்வாரி மாமலையோரம் கொடும் கோர காட்சி கண்டே, கண்ணில் நீர் வழிந்திடுதே, எந்தன் மீட்பர் இயேசுவதோ, எந்தன் மீட்பர் இயேசுவதோ. கல்வாரி மாமலையோரம் கொடும் கோர காட்சி கண்டே, கண்ணில் நீர் வழிந்திடுதே, எந்தன் மீட்பர் இயேசுவதோ, எந்தன் மீட்பர் இயேசுவதோ. சிலுவை தம் தோளதிலே சிதறும் தம் வேர்வையிலே, சிலுவை தம் தோளதிலே சிதறும் தம் வேர்வையிலே,
தண்டனை உனக்காய் சகித்தார். கல்வாரி மாமலையோரம் கொடும் கோர காட்சி கண்டேன். கண்ணில் நீர் வழிந்திடுதே. எந்தன் மீட்பர் இயேசுவதோ, எந்தன் மீட்பர் இயேசுவதோ. எருசலேமின் வீதிகளில் இரத்த வெள்ளம் கோலமிட, எருசலேமின் வீதிகளில் இரத்த வெள்ளம் கோலமிட, திருக்கோலம் நிந்தனையால் ஒரு குலைந்து சென்றனரே, ஒரு குலைந்து சென்றனரே. கல்வாரி மாமலையோரம் கொடுங்கோர காட்சி கண்டேன். உனக்காக எனக்காக கண்ணில் நீர் வழிந்திடுதே. எந்தன் மீட்பர் இயேசுவதோ, எந்தன் மீட்பர் இயேசுவதோ. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனே, மனிதனை நீ சிருஷ்டித்தது மாத்திரமல்ல, மனுக்குலத்தின் மேல் வைத்த அன்பை நினைவு கூறும்படியாக இந்த குட் ஃப்ரைடே நாளில் நாங்கள் கூடி வர கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு முறையும் மனிதன் வீழ்ச்சி அடையும் போது நீர் மீட்பின் திட்டத்தை பல விதத்திலே உண்டாக்கினீரப்பா. ஆண்டவரே, நோவாவின் மூலம், ஆண்டவரே ஆபிரகாமின் மூலம், மோசேயின் மூலம் பல திட்டங்களை உண்டு பண்ணினால், ஆண்டவரே நியாயப்பிரமாணத்தை எல்லாம் கொடுத்து இறப்பா. ஆனால் கடைசியாக உம்முடைய சொந்த குமாரனே எங்களுக்கு இந்த பூமியில தந்தருளி எங்களை உம்முடைய பிள்ளைகளாய் ஏற்றுக்கொள்ளும்படியாக நீர் கொடுத்த அந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவிக்காக அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற அந்த ஒரு மகிமையான ஒரு அந்த ரிலேஷன்ஷிப்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லாரும் வாய்களை திறந்து சோத்திரம் இல்லாமா. இந்த உலகத்தில் ஆண்டுடைய பிள்ளைகள் யாரும் அனாதைகள் கிடையாது. நோபடி இஸ் ஆர்ஃபன் இஃப் யூ ஆர் அ சைல்ட் ஆஃப் காட். நீ தேவனுடைய பிள்ளையாக இருந்தால் எனக்கு யாரும் இல்லை, எனக்கு அப்பா இல்லை, அம்மா இல்லைன்னு சொல்ல மாட்டோம். நமக்கென்று ஒரு பரம பிதா இருக்கிறார். அன்புள்ள ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. அந்த நாளில் கூட அப்பா, இந்த உலகத்தில் ஆண்டவரே நாங்கள் பெயர் பெற்ற ஒரு பாக்கியம் பெற்றவர்களாய் வானத்தையும் பூமியும் படைத்த தேவனுடைய பிள்ளைகளாய் வாழுவதற்கு நீர் எங்களை தெரிந்து கொண்டு இந்த ஆச்சரியமான அந்த வெளிச்சத்திற்குள் எங்களை கொண்டு வந்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வந்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். கர்த்தருடைய ஊழியக்காரர் பாஸ்டர் ஜான் சாமுவேல் அவருடைய வார்த்தையின்படி ஆண்டவரே உம்முடைய வேதத்திலிருந்து சொல்லப்பட்ட ரகசியங்களை அறிந்து கொள்ள கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். இன்னும் நாங்கள் உமக்குள்ளாக வளர கர்த்தர் கிருபை செய்யுங்க. எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தரை அறிகிற அறிவிலே நாங்கள் வளர வேண்டும். எல்லாம் சொல்லுவோமா? கர்த்தரை அறிகிற அறிவிலே நாங்கள் வளர எங்களுக்கு கிருபை தாரும். பந்தியை ஆசீர்வதித்தீர். இப்பொழுதும் ஆண்டவரே இந்த மத்தியான உணவை கூட ஆசீர்வதியும். யாரும் ஆண்டவரே மன வருத்தத்தோடு இராதபடிக்கு கொஞ்சம் பொறுமையாக இருந்து எல்லாவற்றையும் மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு இதில் கலந்து கொண்டு திருப்தியோடு கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்யும். ஆண்டவரே உயிர்த்தெழுந்த ஆண்டவரே இந்த ஞாயிற்றுக்கிழமைக்காக ஜெபிக்கிறோம். உயிர்த்தெழுதலின் வல்லமை எங்கள் குடும்பங்களிலே எங்கள் ஊழியங்களிலே ஆண்டவரே அந்த வல்லமை வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த கரத்திரங்களை முற்றிலுமாக ஒப்பு கொடுக்கிறோம். துதிகான மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் எல்லாம் சேர்ந்து சொல்லாமா? என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் ஆண்டுடைய 2ஆம் வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.